ஹாய் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய சாப்டர் 2 அதை வந்து பார்க்க போகிறோம். ஸோ பர்டிகுலராக பார்த்தீங்க அப்படின்ட்டுனா நம்ம வந்து இந்த 2025ஓட ஒரு 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 டார்கெட் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சீரியஸில் ஸ்கூல் புக்ஸில் பர்டிகுலராக 10வது சோசியல் சயின்ஸ் புத்தகம் எக்கனாமிக்ஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம் 5 சாப்டரும். இப்போ அடுத்து வந்து பாலிட்டியில் இருக்கக்கூடிய சாப்டர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டுட்டோம். இது வந்து செகண்ட் சாப்டர். ஸோ இந்த செகண்ட் சாப்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம நிறைய முறை சொல்லிட்டோம். நீங்கள் வந்து பாலிட்டி வீடியோ நம்மளோட வீடியோ வந்து தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து மொத்த பாலிட்டியே படிக்கல அப்படின்னா கூட 10th ஸ்டாண்டர்ட் புத்தகத்தில் இருக்கக்கூடிய 3 சாப்டர் படிச்சுட்டு போனீங்க அப்படின்ட்டுனா இட் இஸ் மோர் தென் இனஃப். நீங்கள் வந்து அந்தளவுக்கு இதில் நிறைய டேட்டா இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அண்ட் இந்த பர்டிகுலர் சாப்டரை பொறுத்தவரையிலுமே கூட நம்ம வந்து என்ன பண்ணிட முடியாது அப்படின்ட்டுனா சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது யூனியன் கவர்மெண்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்ம அதில் இருக்க எல்லா சாப்டர்ஸ் எல்லா ஏரியாவையும் பேச முடியாது. புக்கில் என்ன இருக்கோ அதோட நம்ம வந்து லிமிட் பண்ணிக்கலாம். ரொம்ப அவுட் ஆஃப் த சிலபஸ் போகிற மாதிரி இருக்கும். அதே சமயத்தில் சிலபஸ் வைஸ் நம்ம வந்து வீடியோஸ் போட்டிருக்கோம். அதாவது பாலிட்டியே சிலபஸ் வைஸ் வீடியோஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் அதில் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக கவர் பண்ணியிருப்போம். நான் அந்த சிலபஸ் வைஸ் வீடியோ பண்ணியிருக்க பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் விருப்பம் இருந்ததுன்னா அதை வந்துட்டு போய் வந்து எடுத்து பார்க்கலாம். சரி, ஓகே, டன். ஸோ அப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுதான் டாப்பிக்கோட பேர். அண்ட் இதோட அறிமுகம், இதோட தலைமையகம் வந்து புதுடெல்லியில் இருக்குது. அண்ட் ஆர்டிக்கல் 52லேருந்து 78 இது சாப்டர்ஸாக நம்ம பிரிச்சிருப்போம். பார்ட் வைஸ் படிக்கும்போது இப்போ நார்மலாக வந்து பார்ட் 1, 2 அதுக்கப்புறம் 3 அதுக்கப்புறம் 4 அதுக்கப்புறம் 4ஏன்னு படிப்போம். இதெல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வரைக்கும் முடிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்ட் 5 அப்படின்னு வரும்போது 52லேருந்து 151 வரைக்கும் இருக்கும். ஆர்டிக்கல் 52லேருந்து 151 வரைக்கும் மத்திய அரசை பற்றி பேசும். இதில் சாப்டர்ஸாக பிரிச்சிருப்போம். எக்ஸிக்யூட்டிவ், அதில் வந்து குடியரசுத் தலைவர், பார்லிமெண்ட்டில் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், சுப்ரீம் கோர்ட்டு, அதுபோல் கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, மத்திய தலைமை தணிக்கையாளர், இது மாதிரிலாம் வந்து பேசியிருப்போம். ஸோ இப்போ இதில் எக்ஸிக்யூட்டிவ் பற்றி மட்டும் பேசுகிறாங்க. அண்ட் இதில் வந்து 3 அங்கங்களை கொண்டது அப்படின்னு சொல்லிடுறாங்க. எது ஏதாவது இந்தியா வந்து பன்முகத்தன்மை இருக்குது, டைவர்சிட்டி இருக்குது. இங்கே வந்து கூட்டாட்சி தான் நம்ம வந்து பண்ணுறோம். மத்திய அரசு இந்தியா அப்படின்னு ஒரு நாடு இல்லை. அதற்கு பதிலாக மாநிலங்கள் எல்லாம் சேர்ந்து தான் இந்தியா அப்படின்னு ஒரு நாடு உருவாகுது. இது மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. இங்கே நிறைய டைவர்சிட்டி இருக்குது. நம்ம நிறைய முறை இதை பற்றி பேசியிருப்போம். இந்தியாவில் வந்து ஒரு மொழி, ஒரு கலாச்சாரம் அப்படி இல்லாமல் கிட்டத்தட்ட 1500க்கும் மேற்பட்ட மொழிகள், பல்வேறு கலாச்சாரங்கள், ஒரு ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்து இல்லாமல் மதச்சார்பற்ற நாடாக இந்தியா வந்து நம்ம அறிவிக்கிறது. இது மாதிரி நிறைய வந்து இருக்குது. இந்தியாவை பற்றி நம்ம பெருமைகளாகவே பேசலாம். அந்த அளவுக்கு வந்து நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இதை நிர்வகிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கடினமான விஷயம் இல்லை. அதற்கான ஒரு ஒரு அரசியலமைப்பை உருவாக்கி அதை வந்து கட்டமைக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப கடினம். ஸோ அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக 3 விஷயங்கள் பற்றி பேசியிருப்பாங்க. எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் ஜுடிஷியரி. அதை தான் 3 அங்கங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நிறைய முறை இது ரிலேட்டடாக பேசியிருக்கோம். ஆனாலும் இந்த இடத்துல அதை ஒரு முறை கிளாரிஃபை பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். மக்கள் தேர்ந்தெடுத்து ஒருத்தங்கள வந்து தங்களின் பிரதிநிதியாக அனுப்புகிறாங்கல்ல, அதற்கு பேர் வந்து லெஜிஸ்லேட்டிவ். பரீட்சை எழுதி பாஸ் ஆகி வராங்கல்ல, அவங்க வந்து எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லிடலாம். சரி, இந்த லெஜிஸ்லேட்டிவ் வந்து எக்ஸிக்யூட்டிவோட வேலையும் பார்ப்பாங்க. எடுத்துக்காட்டாக இப்போ ஒரு மினிஸ்டர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ போக்குவரத்து துறை அமைச்சர் அப்படின்னு இருக்காருன்னா, அவர் வந்து இந்த என்ஜினியரிங் படிச்சுட்டு வர போகிறதில்ல. ஆனால் அந்த போக்குவரத்து துறை சார்ந்த நிர்வாகத்தை அவர் பார்க்க போறாரு. அப்போ மக்களின் பிரதிநிதி அதே சமயத்தில் நிர்வாகத்தை பார்க்குறாரு எக்ஸிக்யூட்டிவ். ஆனால் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் எப்போதுமே லெஜிஸ்லேச்சர் ஆக மாட்டார். நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கன்னு இருக்கேன். ஒரு எக்ஸிக்யூட்டிவ், ஒரு அதிகாரி தன்னோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு மக்களை சந்தித்து எலெக்ஷனில் ஜெயிச்சு வந்தால் மட்டும்தான் அவர் வந்து ஒரு லெஜிஸ்லேட்டிவ் மக்களின் பிரதிநிதி ஆக முடியும். மக்கள் பிரதிநிதி லெஜிஸ்லேட்டிவ் நிர்வாகத்தை பார்ப்பார். இது 2 இல்லாமல் மிக முக்கியமான ஒரு அங்கம் இருக்குது இந்தியாவில். அது வந்து இட் இஸ் ஜுடிஷியரி, நீதித்துறை. மக்களுக்கு வந்து ஒரு கடைசி கட்ட நம்பிக்கையாகவும், சுதந்திரமான நீதித்துறையாகவும், ஜுடிஷியல் ரிவ்யூ, அதாவது மத்திய அரசு ஒன்றிய அரசு வச்சுக்கோங்க. ஒரு சட்டத்தை இயற்றக்கூடிய அதிகாரம் படைத்ததாக இருக்கு. ஆனா, அந்த சட்டத்தை செல்லாது அப்படின்னு அறிவிக்கக்கூடிய அதிகாரம் படைத்ததாக நீதித்துறை இருக்கு. நீதித்துறையால் ஒரு சட்டம் இயற்ற முடியாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆனா, இயற்றப்பட்ட ஒரு சட்டத்த ஆல்ரெடி செயல்பாட்டில இருக்கக்கூடிய ஒரு சட்டத்த செல்லாதுன்னு அறிவிக்கக்கூடிய அதிகாரம் நீதித்துறைக்கு உண்டு. அதான் நம்ம ஜுடிஷியல் ரிவ்யூ, நீதி புனராய்வு, நீதி மறு ஆய்வு இது மாரியான வார்த்தைகள் எல்லாம் படிப்போம். ஒரு சுதந்திரமான நீதித்துறை. இப்போ ஒரு ஒரு அதிகாரி இருக்காரு. அவர் வந்து ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு 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 பீப்பிளால வந்து நிர்வகிக்கப்படுறாரு. இதில ஏதாவது ஒரு ஒரு பிரச்சனை ஏற்பட்டாவோ, அல்லது மக்கள் வந்து ஒரு 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 தீர்வு தேவைப்பட்டுச்சுனாவோ ஜுடிஷியரிய நாடலாம். அப்போ 3ம் தனித்தனி அங்கங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு இல்லையா? அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3 பில்லர்ஸ் அப்படின்னு நம்ம படிப்போம். நிர்வாகம், எக்ஸிக்யூட்டிவ், சட்டமன்றம், அதேபோல நீதித்துறை. இந்த நீதித்துறையின் உச்சபட்ச அதிகாரமாக இந்திய உச்சநீதிமன்றமும், அதுக்கோட தலைமையில வந்து இந்திய தலைமை நீதிபதியும், மற்ற நீதிபதிகளும் இருக்காங்க.
அதே சமயத்தில சட்டமன்றம் அப்படின்னு எடுத்துட்டா, மத்திய அரசுட்டு இருக்குல்ல, அது வந்து நாடாளுமன்றம்னும். அத வந்து அந்த நாடாளுமன்றத்துக்குள்ள 3 மிக முக்கியமான செக்ஷன்ஸ நம்ம படிப்போம். அண்ட் தே ஆர் ராஜ்யசபா, லோக்சபா அண்ட் பிரசிடென்ட். அதுதான் வந்து பார்லிமென்ட்டோட கம்போஷர். அதுல ரொம்ப முக்கியமா நம்ம எத படிக்கிறோம்? ராஜ்யசபா, லோக்சபா. ஸோ இந்த ராஜ்யசபா அண்ட் லோக்சபாவோட உறுப்பினர்கள் படிக்கிறோம். 545 அதுல 543 பேர் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். 2 ஆங்கிலோ இந்தியன் உறுப்பினர்கள். 104வது சட்ட திருத்தம் 2020 அதன் அடிப்படையில இத நீக்கிட்டோம். இப்போ வந்து 2 ஆங்கிலோ இந்தியன் உறுப்பினர்கள் இல்ல. ஞாபகத்துல வச்சுக்கணும். புக்ல இருக்கு. சும்மா அதனால ஒரு கிளான்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. மாநிலங்களவையின் உறுப்பினர்கள் 12 பேர் வந்து குடியரசுத் தலைவர் நியமிப்பார். துறை சார்ந்த வல்லுநர்களா இருந்தா போதும். இப்போ சச்சின் டெண்டுல்கர் அவர்கள நியமிச்சிருந்தாங்க. இளையராஜா அவர்கள் நியமிச்சாங்க. அது மாரி துறை சார்ந்த வல்லுநர்கள வந்து நியமிக்கலாம். 238 பேர் வந்து இன்டைரக்ட் எலக்ஷன்ல போவாங்க. அதாவது லோக்சபா அண்ட் ராஜ்யசபாவ நீங்க வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, மக்கள சந்திச்சு இப்போ நம்ம தமிழ்நாட்டுல வந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் 234 எம்எல்ஏ இருக்காங்க, சிஎம் இருக்காங்க அப்டின்னா, இவங்கலாம் மக்கள சந்திச்சு எலக்ஷன்ல ஜெயிச்சு வராங்க. தமிழ்நாட்டிலிருந்து ஒரு ஒரு 39 பேர் வந்து தமிழ்நாட்ட ரெப்ரசன்ட் பண்ணி லோக்சபாக்கு போறாங்க அப்டின்ட்டுனா, எலக்ஷன சந்திச்சு போவாங்க. லோக்சபாக்கு போறவங்க தமிழ்நாட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு, தமிழ்நாட்டு மக்கள் ஓட்டு போட்டு லோக்சபாக்கு ஆள் அனுப்பி வைக்கிறாங்க. அதுவே ராஜ்யசபா அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இந்த 234 எம்எல்ஏ இருக்காங்க இல்லையா தமிழ்நாட்ல, இந்த 234 எம்எல்ஏ தான் ராஜ்யசபாக்கு ஆள் அனுப்பி வைக்கிறாங்க. மக்கள் நேரடியாக ராஜ்யசபாக்கு யார் போகணும் அப்படின்னு அனுப்பி வைக்கிறது இல்ல. இதற்கு பேரு இன்டைரக்ட் எலக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ மறைமுக தேர்தல். இந்த மறைமுக தேர்தல் வந்து ராஜ்யசபாக்கு நடக்குது. அதே லோக்சபா அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா, நேரடி தேர்தல் நடக்குது. ராஜ்யசபாக்கு மறைமுக தேர்தல் நடக்குது. ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 2 உறுப்பினர்கள் கிடையாது. 104வது சட்ட திருத்தத்தில் நீக்கிட்டோம். இந்த 12 உறுப்பினர்கள குடியரசுத் தலைவர் நியமிக்கிறாரு. 238 + 12. அதேபோல நிர்வாகம் அப்படின்னு எடுத்துட்டா, இந்திய குடியரசுத் தலைவர் தான் அரசியலமைப்போட அந்த கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் அப்படின்னு படிப்போம். அதேபோல துணை குடியரசுத் தலைவர் இருக்காரு. பிரதம அமைச்சர் பிரைம் மினிஸ்டர் இருக்காரு. பிரதம அமைச்சருக்கு கீழ அமைச்சரவை குழு. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அப்படின்னு படிப்போம். அவங்க இருக்காங்க. இந்த சிம்பிளான ஒரு டேபிளேஷன் தான். ஆனா, அத நல்லா கிளியரா புரிஞ்சு வச்சுக்கணும். துணை குடியரசுத் தலைவர், பிரதம அமைச்சர தலைவராக கொண்ட அமைச்சரவை குழு, கேபினெட் மினிஸ்ட்ரி வந்து இருக்கு. தலைமை வழக்கறிஞர் ஒருத்தர் இருக்காரு. தலைமை வழக்கறிஞர்னா அட்டார்னி ஜெனரல். தலைமை வழக்கறிஞர் அப்படின்னா என்ன என்ன கான்செப்ட் இது அப்படின்ட்டுனா ரொம்ப சிம்பிள் தான். அப்போ குடியரசுத் தலைவர் வந்து அட்டார்னி ஜெனரல் அப்படின்னு ஒருத்தர் வந்து நியமிப்பாரு. அதாவது இந்திய அரசு சார்பா ஒரு ஒரு கேஸ் ஏதாவது இருக்கு அப்படின்ட்டுனா, அத வந்து அட்டெண்ட் பண்ணக்கூடிய ஆளா வந்து அட்டார்னி ஜெனரல் இருப்பாரு. இப்போ கவர்மெண்ட்டோட பாலிசி மேல கவர்மெண்ட் மேல ஏதாவது ஒரு கேஸ் குடுக்குறோம்னு வச்சுக்கோங்க. அப்போ அரசு சார்பாக வந்து ஆஜராகக்கூடிய ஒரு வக்கீல் இருப்பார்ல, அவரு தான் வந்து அட்டார்னி ஜெனரல். மத்திய அரசு சார்பா வந்தாருன்னா அட்டார்னி ஜெனரல், மாநில அரசு சார்பா வந்தாருன்னா அட்வொகேட் ஜெனரல். அடுத்த சாப்டர் வந்து ஸ்டேட் கவர்ன்மென்ட் தான். அத பத்தி தான் படிக்க போறோம். மாநில அரசு சார்பா வந்தா அட்வொகேட் ஜெனரல். மத்திய அரசு சார்பா வந்தா அட்டார்னி ஜெனரல் அப்படின்னு சொல்றோம். ஆர்டிகிள் 76 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப மஸ்ட். சரி ஓகே டன். இங்க வந்து 2 அவைகளை கொண்டது. மாநிலங்களவை, ராஜ்யசபா, லோக்சபா. நடுவண நீதித்துறை உச்சநீதிமன்றத்தை கொண்டுள்ளது. அதை தான் பேசியிருக்காங்க. குடியரசுத் தலைவர் அவர்கள் பத்தி பேசுறாங்க. முதல் குடியரசுத் தலைவர். இவரு வந்து நீங்க நல்லா இவரோட அந்த கடைசி அந்த அதிகாரம் எந்த அளவுக்கு இருக்கு இவர்ட்ட பாருங்க. திரு ராஜேந்திர பிரசாத் அவர்கள்ட்ட. அரசியல் நிர்ணய சபையின் தலைவர். அரசியல் நிர்ணய சபைன்னா என்னது? கான்ஸ்டிட்யூயன்ட் அசெம்பிளி. கான்ஸ்டிட்யூயன்ட் அசெம்பிளி வந்து 1950 ஜனவரி 26 அப்போ தான் அவங்க வந்து இந்திய அரசியலமைப்பு வந்து நடைமுறைக்கு வருது. அதற்கு முன்னாடி 1947ல நம்ம விடுதலை வாங்குறோம். ஆனா 1946ல இருந்தே அரசியல் நிர்ணய சபை வந்து செயல்பாட்டுக்கு வந்துருது. டிசம்பர் 9ஆம் தேதி கூட்டம் அது பார்த்துருப்போம். அப்போ வந்து அந்த கூட்டம் 9ஆம் தேதி மட்டும் வந்து சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் தலைவரா இருப்பாரு. அதுக்கப்புறம் 2வது கூட்டத்துல இருந்து திரு ராஜேந்திர பிரசாத் அவர்கள் தலைவர். அரசியல் நிர்ணய சபை முடிஞ்ச உடனே குடியரசுத் தலைவர். அடுத்த குடியரசுத் தலைவர் இவரே தான். கிட்டத்தட்ட அந்த ஒரு லாங் டென்யூருக்கு இவர் வந்து கம்ப்ளீட்டா வந்து அதிகாரத்திலே இருந்திருப்பாரு. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான பெர்சன். ஸோ அப்ப நிர்வாகத்தின் உச்சபட்ச தலைவர் யாரு அப்படின்ட்டுனா, அது வந்து குடியரசுத் தலைவர் அவர்கள் தான். இது வந்து நிர்வாக தலைவர், சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஞாபகம் வச்சுக்கணும். இங்கிலீஷ்ல வந்து சீஃப் எக்ஸிக்யூட்டிவ்னு படிப்போம். தமிழ்ல நிர்வாக தலைவர். முதல் குடிமகன். சில பேசிக்ஸ் இருக்கு. அது மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனா கூட அத ஒரு முறை கேட்டுறணும். புக்ல என்ன இருக்குன்னு தெளிவா தெரியணும். அதுல வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிக்கக்கூடாது. இல்ல எனக்கு தெரியும்னு சொல்லி ஸ்கிப் பண்ணி போயிறக்கூடாது. தெளிவா படிச்சிருங்க. சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் தி ஆர்ம்டு ஃபோர்ஸ். அதாவது முன்னாடி வந்து இப்ப நம்மட்ட வந்து காலாட்படை இருக்கு. மிலிட்டரி. அதுபோல வந்து கப்பல் படை இருக்கு. நேவி. அதுபோல விமானப்படை இருக்கு. இல்லையா? ஏர் ஃபோர்ஸ். முப்படைகளுக்குமான சீஃபா வந்து குடியரசுத் தலைவர நம்ம வந்து இது பண்றோம். முன்னாடி முப்படை தளபதின்னு ஒருத்தர் இல்ல. இப்ப தான் முப்படை தளபதி அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்கு. இல்லையா? ஏற்கனவே இருந்து அதுக்கப்புறம் அத நீக்கியிருப்பாங்க. அந்த ஸ்டோரி ஒண்ணு இருக்கு. பட் ஓகே. அதுக்கப்புறம் இப்ப தான் வந்து மறுபடியும் முப்படை தளபதின்னு இருக்காரு. அதுக்கு மேல வந்து குடியரசுத் தலைவர். ஸோ அந்த ஹைரார்கி வந்து நீங்க ப்ராப்பரா புரிஞ்சுக்கணும். அதனால தான் நம்ம சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் தி ஆர்ம்டு ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒரு எடுத்துக்காட்டா ஒரு போர் அறிவிக்கணும் அப்படின்னா, குடியரசுத் தலைவர் தான் போர் அறிவிப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து அந்த 3 முப்படைகள் சார்ந்து அவருக்கு வந்து அதிகாரம் இருக்கு. அண்ட் அதேபோல வந்து முப்படைகளின் தலைமை தளபதியாக செயல்படுகிறார்.
அதேபோல அரசியலமைப்பின் தலைவராக கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம். கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் யாரு? அப்படின்னு நம்ம புக் பை கொஸ்டின் இது. கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் அப்படின்ட்டுனா குடியரசுத் தலைவர் தான் கான்ஸ்டிடியூஷனல் ஹெட். நம்ம வந்து அரசியல் அமைப்பின் தலைவர் அப்படின்னா, இந்திய அரசின் உண்மையான தலைவராக அப்படின்னா பிரைம் மினிஸ்டர். பெயரளவு தலைவராக நாமினல் ஹெட் அப்படின்னா குடியரசுத் தலைவர். அரசியலமைப்பின் தலைவர் கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் அப்படின்ட்டுனா அது வந்து பிரசிடென்ட். ஆர்டிகல் 53 இவரோட நிர்வாக அதிகாரங்கள் பத்தி சொல்லும். ஆர்டிகல் 52லிருந்து 151 வரைக்கும் மத்திய அரசு பத்தி பேசுது. அதுல 63 அதிலிருந்து வந்து துணை குடியரசுத் தலைவர் போயிடுவார். அப்போ அது மூலம் அந்த கேட்டகரியா படிப்போம். இங்க நம்ம அது அவுட் ஆஃப் சிலபஸ் போக வேண்டாம். புக்ல என்ன இருக்கு அதை மட்டும் முடிச்சுட்டு வந்துருவோம். 53 படி குடியரசுத் தலைவர் நேரடியாகவோ அல்லது அவருடைய சார்நிலை அலுவலர்கள் மூலமாகவோ நடுவர் அரசின் நிர்வாக அதிகாரங்களை அரசியலமைப்பின்படி செயல்படுத்துகிறார். எக்ஸிகியூட்டிவ் பவர்ஸ் அவ்வளோதான். தேர்தலில் போட்டியிடுவதற்கான தகுதி. இப்போ குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறவரு இங்கிலாந்துல வந்து பரம்பரையாக பை பிளட் வந்து அவங்க வந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இந்தியாவை பொறுத்தவரைக்கும் யார் வேணா இந்தியாவின் குடியரசுத் தலைவராக வரலாம். இன்டைரக்ட் எலெக்ஷன் ஒண்ணு நடக்கும். அந்த இன்டைரக்ட் எலெக்ஷன்ல ஜெயிச்சு வரணும். அவ்வளோதான். ஸோ மெத்தட் ஆஃப் எலெக்ஷன் எப்படி அப்படிங்கிறது வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு பெரிய டாபிக். அதில நெறைய இருக்கு. பட் குறைந்தபட்சம் புக்ல என்ன இருக்கு? அந்த டேட்டாவ ஃபர்ஸ்ட் நம்ம கிராஸ்ப் பண்ணிப்போம். அதுக்கப்புறம் அத நம்ம படிப்போம். இப்போதைக்கு சில குவாலிஃபிகேஷன் அந்த எலெக்ஷன்ல பங்கெடுத்துக்கிறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னு இருக்கும்ல, அத பத்தி பேசுறாங்க. இந்திய குடிமகனாக இருக்கணும் கண்டிப்பா. இதில ஒரு முக்கியமான கொஸ்டின் இருக்கு. நம்மளே வந்து சிலபஸ்ல வந்து சிட்டிசன்ஷிப் பத்தி நடத்தும்போது நடத்துவோம். அதாவது நேச்சுரலைஸ்டு சிட்டிசன் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்கு. அப்படின்னா என்னன்னா, இப்போ வந்து இந்தியாவிலே பிறந்து வளரக்கூடிய ஒருத்தர், வெளிநாட்டில இருக்கக்கூடிய இந்திய பேரண்ட்ஸுக்கு பிறந்த ஒருத்தர், இந்தியாவுக்கு சம்மந்தமே இல்லாத ஒருத்தர், வெளிநாட்டிலேருந்து வந்து இந்தியால அதாவது இந்தியால குடியுரிமை வாங்குறாரு, சிட்டிசன்ஷிப் வாங்குறாரு. ஒரு ஜென்ரலா, ஒரு நார்மலான ஒரு பொது மனுஷனா வந்து, இந்த 3க்கும் நீங்க வந்து ஆன்ஸர் பண்ணீங்கன்னா, என்ன ஆன்ஸர் பண்ணுவீங்க? அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட்டு யோசிச்சுட்டு, அதுக்கப்புறம் சரியான ஆன்ஸர தேடி கண்டுபிடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. இல்லன்னா நம்ம வந்து சிலபஸ் வைஸ் எழுதியிருந்த கிளாஸ்ல எடுத்திருந்த சிலபஸ் வைஸ் எடுத்திருப்போம்ல, அதில சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிற டாபிக் பத்தி பேசும்போது இந்த டீட்டெயில்ஸ்ன்னு சொல்லியிருப்போம். பட் இப்போதைக்கு கொஸ்டின முதல்ல நான் தெளிவா சொல்லிர்றேன். ஃபர்ஸ்ட்டு இந்தியாவிலேயே பிறந்த ஒரு இந்திய குடிமகன். அவருக்கு குடியரசுத் தலைவர் ஆகக்கூடிய இந்திய குடியரசுத் தலைவர் ஆகக்கூடிய உரிமை இருக்கா? இல்லையா? 2வது இந்தியன் பேரண்ட்ஸ், இந்தியன் ஆரிஜின் இப்போ திரு கமலா ஹாரிஸ் அவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து இந்தியால பிறக்கல. ஆனா அவங்களோட அப்பா, அம்மால ஒருத்தங்க வந்து இந்தியரா இருக்காங்க. அப்போ இந்தியன் ஆரிஜின் ஃபர்ஸ்ட்டு வந்து இந்தியாவிலே பிறந்து வளர்றாங்க. இந்திய குடியுரிமை வாங்கிறாங்க. 2வது இந்தியன் ஆரிஜின். இந்தியன் ஆரிஜின் வந்து இந்தியாவுக்கு வந்து குடியுரிமை வாங்கிடுறாங்க. இந்தியாவுக்கு வந்து குடியுரிமை வாங்கிட்ட பிறகு, அவங்க வந்து இந்திய குடியரசுத் தலைவர் எலெக்ஷன்ல பங்கெடுக்கலாமா இல்லையா? 3வது இந்தியாவுக்கு அவருக்கு சம்மந்தமே இல்ல. ஆனா இந்தியால வந்து சில ஆண்டுகள் தங்கி இந்திய குடியுரிமை வாங்கிறாரு. அப்ப இந்தியன் சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டாரு. இந்தியாவுக்கு அவருக்கு சம்மந்தமே இல்ல. ஆனா வந்து இந்தியால தங்கி இந்திய குடியுரிமை வாங்கிட்டாரு. இப்போ அவரு வந்து இந்திய தேர்தல் அதாவது இந்திய குடியரசுத் தலைவர் தேர்தல்ல பங்கெடுத்துக்கலாமா இல்லையா? முதல்ல பார்ட்டிசிபேட் பண்ணலாமா இல்லையா? எலக்ஷன்ல நிக்கலாமா இல்லையா? இந்த 3 கொஸ்டினுக்கும் ஆன்ஸர் யோசிச்சு ப்ராப்பரா வந்து கமெண்ட் பண்ணுங்க. இல்லன்னா தேடி பார்த்து கூட கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். சரி ஓகே டன். வயசு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 35 வயசு. இந்த வயசுலேருந்து கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பாங்க. நெறைய இருக்கு. ஒரு சிம்பிள் ஃபேக்ட்டா நீங்க புரிஞ்சுக்கணும்னா, இந்த லோக்சபா அதேபோல வந்து ஒரு மாநிலத்தில இருக்கக்கூடிய சட்டமன்றம் 25 வயசு. 25 வயசு ஆனா தான் எலக்ஷன்ல நிக்க முடியும். ஆனா 21 வயசுல நீங்க வந்து படிச்சு கலெக்டர் ஆயிரலாம். இல்லையா? அந்த மினிமம் ஏஜ். சரி ஓகே டன். 25 வயசுல தான் லோக்சபாவுக்கும், அதேபோல மாநில சட்டமன்றத்திற்கும் எலக்ஷன்ல நிக்க முடியும். 30 வயசுல தான் ராஜ்யசபாவுக்கும், மாநிலத்தில ஒரு வேள லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருந்தா லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கும் எலக்ஷன்ல நிக்க முடியும். 30 வயசு. குடியரசுத் தலைவர் ஆவறதுக்கும், கவர்னர் ஆவறதுக்கும் 35 வயசு. இது வந்து குறைந்தபட்ச வயது தான். அதிகபட்ச வயதுன்னு ஒண்ணு கிடையாது. அப்படின்னா என்ன குடியரசுத் தலைவராக எத்தன வயசுல வேணாலும் ஆகலாம். 70 வயசுல ஒருத்தர் குடியரசுத் தலைவர் ஆகலாமா? ஆகலாம். ஆனா குறைந்தபட்சம் எவ்வளோ இருக்கணும்? 35 வயசு. அதிகபட்ச வயசுன்னு ஒண்ணு கிடையாது. அத நல்லா தெளிவா கவனிச்சுக்கணும். சரி ஓகே. மாநில அரசாலோ அல்லது உள்ளாட்சி அமைப்புகளிலோ ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது. அதாவது கேனாட் ஹோல்ட் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அப்படின்னு நம்ம இங்கிலீஷ்ல படிப்போம். வேற ஏதாவது ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கக்கூடாது. அது கவர்மெண்ட்லயோ, பிரைவேட்லயோ இருக்கக்கூடாது. அதான் கதை. அதேபோல மக்களவை உறுப்பினர் ஆவதற்கான தகுதியை பெற்றிருக்க வேண்டும். லோக்சபா உறுப்பினர் ஆவறதுக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கணுமோ, அதெல்லாம் இவருக்கு இருக்கணும். அப்ப அவருக்கு என்னென்ன குவாலிஃபிகேஷன்லாம் நம்ம சொல்றோமோ, அதையெல்லாம் அப்படியே குடியரசுத் தலைவருக்கும் பொருந்தும். எக்ஸ்ட்ராவா என்ன இருக்கணும்? வயசு மட்டும் 35. லோக்சபாக்கு என்ன சொல்லியிருந்தேன் 25 தான். ஆனா வயசு மட்டும் 35 இருக்கணும். ஸோ அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவரின் பெயரை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கும் வாக்காளர்கள் குழுமத்தில் 50 வாக்காளர்கள் முன்மொழியவும், மேலும் 50 வாக்காளர்கள் வழிமொழியவும் வேண்டும். அதாவது எலக்ஷன்ல நிக்கிறதுக்கே 50 பேர் வந்து ப்ரொபோசல் அண்ட் இன்னொரு 50 பேர் வந்து அத வழிமொழியணும். செகண்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரொபோசர்ஸ் அண்ட் செகண்டர்ஸ்ன்ட்டு. அப்போ அந்த 50 பேரும் முன்மொழியிறதும், 50 பேர் வழிமொழியிறதும் இருந்தா தான் குடியரசுத் தலைவர் எலக்ஷன்லயே பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ அப்படி ஒரு கண்டிஷன் இருக்கு. அதேபோல வேற குடியரசுத் தலைவர் வந்து பாராளுமன்றத்திலயோ அல்லது மாநில சட்டமன்றத்திலோ உறுப்பினராக இருக்கக்கூடாது. எம்.எல்.ஏவோ, எம்.பி.யாவோ இருக்கக்கூடாது. ஒருவேளை இருந்தார்னா, அவர் குடியரசுத் தலைவராக பதவி ஏற்கும்போது அந்த பதவி காலியானதாக கருதப்படும். அவர் ராஜினாமா பண்ணுங்கிறது கூட இல்ல. குடியரசுத் தலைவராக பதவி ஏத்தறனாவே அந்த பதவி காலியானதாக கருதப்படும். சரி ஓகே டன். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குடியரசுத் தலைவருக்கு வந்து ஹவுஸ் ஒண்ணு இருக்கு. வேலை செய்றதும் அங்கே தான், வீடும் அங்கே தான். ஸோ அப்போ அலுவலகம் வந்து 2ம் வந்து ஒரே கட்டிடம். என்ன 2ம்? அதாவது அவருடைய இல்லம் மற்றும் அலுவலகம் 2ம் ஒரே கட்டிடம்.
அது வந்து டெல்லியில ஒண்ணு இருக்கு. அதேபோல ஈஸ்ட்ல, சவுத்ல 2 பக்கம் இருக்கு. அப்போ வந்து ஒ ஒரு வருடத்தில் ஒரு முறை வந்து மற்ற அலுவலகத்துக்கு சென்று வருவார். இப்ப எங்கெங்க இருக்கு அப்படின்ட்டோனா, சிம்லால ஒண்ணு இருக்கு. அது பேரு ரிட்ரீட் கட்டடம் அப்படின்னு சொல்றோம். ரிட்ரீட் பில்டிங் RETREAT அந்த மாரி வரும். ரிட்ரீட் பில்டிங். மற்றும் ஹைதராபாத்ல ஒண்ணு இருக்கு. அதுக்கு பேர் வந்து ராஷ்டிரபதி பவன் அப்படின்னு பேர் வைக்கிறோம். இது நாட்டின் ஒற்றுமையையும், மக்களின் பல்வேறுபட்ட கலாச்சாரத்தையும் குறிப்பதற்காக, ஒரே ஒரு இடத்துல மட்டும் குடியரசுத் தலைவருக்கு மாளிகை இல்லாம, மற்ற இடத்துலயும் இருக்கு. மொத்தம் 3 இருக்கு. ஸோ, அப்போ வந்து டெல்லியில ஒண்ணு இருக்கு. அது இல்லாம வந்து எங்க சொல்றோம் சிம்லா, ரிட்ரீட் பில்டிங். அது இல்லாம வந்து ஹைதராபாத்ல ஒண்ணு இருக்கு. அதுக்கு பேரு ராஷ்டிரபதி பவன். அதுக்கு பேர் வந்து ராஷ்டிரபதி நிலையம். பவன் கூட இல்ல. ராஷ்டிரபதி நிலையம் அப்படின்னு பேர் வைக்கிறோம். சிம்லால ஒண்ணு, ஹைதராபாத்ல ஒண்ணு. அது இல்லாம டெல்லியில ஒண்ணு. வருஷத்துல ஒரு முறையாவது அங்க போய் தங்கிட்டு வராரு. ஸோ, அது மாதிரி வந்து அந்த டைவர்சிட்டிய அட்ரஸ் பண்றதுக்காக இது மாரி பண்ணியிருக்கோம். குடியரசுத் தலைவருக்கான தேர்தல். தேர்தல் வந்து ஒரு மேசிவ் ஏரியா. நெறைய எக்ஸ்ப்ளைன் பண்ண வேண்டியது இருக்கு. பட் சிம்பிளா 2, 3 விஷயம் நீங்க வந்து புரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் புக்ல இருக்க பாயிண்ட்ஸ படிச்சிடலாம். பீப்பிள் வந்து வோட் பண்றாங்களா இல்லையா? இல்ல. அதாவது குடியரசுத் தலைவர் எலக்ஷன்ல மக்கள் பங்கேற்பது இல்ல. மக்களின் பிரதிநிதிகள் தான் பங்கேற்கிறாங்க. மக்களின் பிரதிநிதிகள் யாரு? ஒரு ஒரு மாநிலத்திலும் எம்எல்ஏ இருப்பாங்க. ஒரு ஒரு மாநிலத்தில எம்எல்சி இருந்தா இருக்கலாம், இல்லன்னா இல்ல. அதாவது லோக்சபா, ராஜ்யசபா மாரி மாநிலத்தில இருக்கக்கூடிய எம்எல்சி. தமிழ்நாட்டுல எம்எல்சி கிடையாது. அதேபோல எம்பி இருப்பாங்க. எம்பில 2 எம்பி இருப்பாங்க. ஒருத்தர் வந்து லோக்சபா, இன்னொருத்தர் வந்து ராஜ்யசபா இருப்பாங்க. இந்த ராஜ்யசபால பீப்பிளால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்களும் இருப்பாங்க. ஒரு 12 பேர் குடியரசுத் தலைவரால் நியமிக்கப்பட்டவங்களும் இருப்பாங்க. இந்த லோக்சபால முன்னாடி வந்து பீப்பிளால எலெக்ட் பண்ணவங்களும் இருப்பாங்க. ஒரு 2 பேர் ஆங்கிலோ இண்டியன்ஸ் இருப்பாங்க. இப்பலாம் கிடையாது. இப்பலாம் 2 ஆங்கிலோ இண்டியன்ஸே கிடையாது. இப்போ இதில யார் யாரெல்லாம் பங்கெடுத்துக்கலாம் அப்டின்னா, மக்களால் நியமிக்கப்பட்டவங்க பங்கெடுத்துக்கலாம். நாமினேட்டட் மெம்பர்ஸ் குடியரசுத் தலைவரோட தேர்தல்ல பங்கெடுத்துக்க முடியாது. நல்லா கவனிச்சுக்கணும். அதே வைஸ் பிரசிடென்ட் தேர்தல்ல நாமினேட்டட் மெம்பர்ஸும் பங்கெடுத்துக்கலாம். ஆனா, வைஸ் பிரசிடென்ட் தேர்தல்ல எம்எல்ஏ பங்கெடுத்துக்க முடியாது. இப்போ குடியரசுத் தலைவர் அப்படின்னு எடுத்துட்டா, எம்எல்ஏ பங்கெடுத்துக்கலாம். எம்எல்சி கிடையாது. அதேபோல லோக்சபாவோட உறுப்பினர்கள், பாராளுமன்றத்தில இருக்கக்கூடியவங்க பங்கெடுத்துக்கலாம். பாராளுமன்றத்தில இருக்கக்கூடியவங்க குடியரசுத் தலைவரோட தேர்தல்ல பங்கெடுத்துக்கிறாங்க. ஸோ, அப்போ இங்க வந்து நம்ம என்ன சொல்லியிருந்தோம், எம்எல்ஏ பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. எம்எல்சி கிடையாது. லோக்சபா உறுப்பினர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இதுவுமே எலக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் தி லோக்சபா தான். அதேபோல எலக்டட் மெம்பர்ஸ் ஆஃப் தி ராஜ்யசபா தான். நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் தி ராஜ்யசபா பங்கெடுத்துக்க மாட்டாங்க. ஸோ, இதெல்லாம் தான் நம்ம வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். ஈவன் வைஸ் பிரசிடென்ட் எலக்ஷன் அப்படின்னு வரும்போது எம்எல்ஏவும் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. ஒன்லி பார்லிமெண்ட்ல மட்டும் தான் வைஸ் பிரசிடென்ட் எலக்ஷன் நடக்கும். அதில போத் எலக்டட் அண்ட் நாமினேட்டட் மெம்பர்ஸ் ஆஃப் தி ராஜ்யசபா அண்ட் லோக்சபா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ, இதெல்லாம் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். அதே மாரி இன்னும் கூட என்ன நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும்னா, இப்போ நம்ம போய் இப்போ நீங்க வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் தி வோட்டர்ஸ் லிஸ்ட் குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. நெறைய வோட்டர்ஸோட பேரெல்லாம் எழுதியிருக்காங்க. 1, 2, 3ன்ட்டு. அதோட பேரு, அவங்களோட சிம்பல்ஸ் இருக்கு. அதில நீங்க ஏதாவது ஒரு ஒரு சின்னத்த பார்த்து, அந்த சின்னத்துக்கு வந்து வாக்களிக்கிறீங்க. ஒரு வாக்கு தான் அளிக்க முடியும். அத வந்து 1ன்னு தான் கவுண்ட் பண்ணிப்பாங்க. இப்போ நீங்க 10 பேர் போய் ஓட்டு போடுறீங்கன்னா, மொத்தம் டோட்டல் வோட் கவுண்ட் எவ்வளோ 10. அதில எத்தன ஓட்டு யாருக்கு போயிருக்கு அப்படி தான் பிரிப்பாங்க. ஆனா பிரசிடென்ட் எலக்ஷன பொறுத்தவரைக்கும், ஒரு எம்எல்ஏவோ அல்லது ஒரு எம்பியோ போயிட்டு ஒரு வாக்கு குடுத்தா, அத 1ன்னு எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ, அத எவ்வளோ வாக்குன்னு எடுத்துக்கணும் அப்படிங்கிறத பேஸ்ட் ஆன் தி பாப்புலேஷன் ஆஃப் த ஸ்டேட். எம்எல்ஏ ஓட்டு போட்டா பேஸ்ட் ஆன் த பாப்புலேஷன் ஆஃப் த ஸ்டேட். எம்பியோட வாக்குக்குலாம் ஈக்குவலான ஒரு வெயிட்டேஜ் குடுத்துருப்பாங்க. ஸோ, அது மாரி ஒரு வாக்கு போட்டாவே அது வந்துட்டு கம்ப்ளீட்டா வந்து அதோட வெயிட்டேஜ் வந்து மாறும். ஸோ, அது மாரிலாம் இருக்கும். படிக்கலாம். இப்போதைக்கு இங்க என்ன இருக்கு அதை பார்த்துரலாம். ஒற்றை மாற்று வாக்கு அப்படின்னு படிப்போம். சிங்கிள் டிரான்ஸ்ஃபரபிள் வோட். பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் வாக்காளர்கள் மத்தியில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ரெப்ரசன்டேஷன். அதேபோல ப்ரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிற வார்த்தையில் படிப்போம். தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். இங்க வந்து அந்த குழுமம் எலக்டோரல் காலேஜ் அப்படின்னு சொல்லுவோம். யாரெல்லாம் ஓட்டு போடுவாங்க? தேர்ந்தெடுக்கப்பட்ட எலக்டட் மட்டும் தான். அதனால தான் இங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்படிங்கிற வார்த்தைய திரும்ப திரும்ப சொல்லுவாங்க. நாமினேட்டட் கிடையாது. 12 பேர் ராஜ்யசபால இருக்காங்க. அவங்க கிடையாது. 2 ஆங்கிலோ இண்டியன்ஸும் கிடையாது. இப்ப அந்த ஆங்கிலோ இண்டியன்ஸ் அந்த இது பதவியே இல்ல. தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். அனைத்து மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள். தேசிய தலைநகர் டெல்லி மற்றும் புதுச்சேரியோட தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள். ஏன்னா, இங்க வந்து எம்எல்ஏ இருப்பாங்க. இங்க வந்து சிஎம்மும் இருப்பாங்க. டெல்லி மற்றும் பாண்டிச்சேரில. அதனால 2 யூனியன் டெரிட்டரில மட்டும் அந்த எலக்டட் எம்எல்ஏஸ்க்கு வந்து ரெப்ரசன்டேஷன் உண்டு. அதேபோல ஆகியோரை உள்ளடக்கியதாகும். குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருவருக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பதவியேற்பு. இதோட முடிச்சுட்டாங்க எலக்டோரல் காலேஜ. பட் எலக்ஷன் வந்து நெறைய இருக்கு. சரி, ஓகே டன். பதவி பிரமாணம் யார் பண்ணி வைக்கிறாங்க? அஃபர்மேஷன் அப்படின்ட்டுனா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பண்ணி வைக்கிறாரு. 5 ஆண்டு வந்து பதவி காலம். அவர் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட தகுதி உடையவர். இது வந்து கொஞ்சம் நம்ம இம்பார்ட்டன்ட்டான பாயிண்ட். இப்ப அமெரிக்கா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு தனி நபர் வந்து தன் வாழ்நாள்ல 2 முறை தான் அமெரிக்க அதிபராக இருக்க முடியும். ஆனா இந்தியாவ பொறுத்தவரைக்கும் அப்படி கிடையாது. ஹி கேன் பி ரீ எலக்டட் என் நம்பர் ஆஃப் டைம்ஸ். சரி, ஓகே. அவரோட அதிகாரங்கள் அப்படின்னு நம்ம படிப்போம். எக்ஸிக்யூட்டிவ் பவர் நிர்வாக அதிகாரம் ஆர்டிகிள் 77. இந்த மாரி ஸ்கூல் புக்ல ஏதாவது ஒரு ஆர்டிகிள் குடுக்குறாங்க அப்படின்ட்டுனா, அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கம்பல்சரி எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். அந்த ஆர்டிகிள்ஸ இப்ப நம்ம ஏற்கனவே சொல்லியிருப்போம். பார்ட் 1ல இருந்து பார்ட் 4A வரைக்கும் எந்த ஆர்டிகிளையும் மிச்சம் வைக்காம எல்லாத்தையும் படிச்சிடணும். அதுக்கப்புறம் பார்ட் 5ல இருந்து மீதி இருக்கக்கூடிய அத்தன பார்ட்லயும் 25 பார்ட்டா மீதி இருக்கக்கூடிய அத்தனையிலயும் ஸ்கூல் புக்ல எங்கெங்கெல்லாம் ஆர்டிகிள் நம்பர் பார்க்குறீங்களோ, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவ்வளோதான். அப்ப புக்ல இருக்க ஆர்டிகிள்ஸ் எல்லாம் எடுத்து தான் நம்ம அந்த இம்பார்ட்டன்ட் ஆர்டிகிள்ஸ் அப்படிங்கிற லிஸ்ட்டே ஃப்ரேம் பண்றோம். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, ஓகே டன். ஆர்டிகிள் 77. அதேபோல பிரதம அமைச்சரையும், மற்ற அமைச்சர்களையும் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார்.
கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் அவங்கள பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறாரு. பிரைம் மினிஸ்டருக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறாரு. அதேபோல துறைகளை ஒதுக்கீடு செய்கிறார். பிரதமரோட ஆலோசனையின் பேரில் துறைகளை ஒதுக்கீடு செய்றார். யார் எந்த துறைக்கு அமைச்சரா இருக்கணும்னு இருக்குல்ல, அந்த கதை வந்து சொல்றாங்க. உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகளையும், மாநில ஆளுநர்களையும் நியமிக்கிறார். இதர நீதிபதிகளை இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞரையும் நியமிக்கிறார். இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர்னா யார்? அட்டார்னி ஜெனரல் சொல்லியிருந்தோம். குடியரசுத் தலைவர் வந்து நியமிப்பாருன்ட்டு. ஸோ, அப்போ உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகள குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். அதில மாற்று கருத்து இல்ல. வில் பி அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட். ஆனா நல்லா கிளியரா புரிஞ்சுக்கணும். கொலீஜியம்னு ஒரு அமைப்பு இருக்கு. இந்த கொலீஜியம் வந்து பரிந்துரை குடுக்கும். இன்னார வந்து உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாகவோ, இந்த பர்ட்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட மாநிலத்தில உள்ள ஒரு உயர்நீதிமன்றத்திற்கு தலைமை நீதிபதியாகவோ நியமிக்கன்னு சொல்லி ஒரு பரிந்துரைய வந்து கொலீஜியம் குடுக்கும். அந்த பரிந்துரையின் அடிப்படையில் தான் குடியரசுத் தலைவர் நியமிப்பார். வில் பி அப்பாயிண்டட் பை த பிரசிடென்ட். ஆனா வில் பி ரெக்கமெண்டட் பை த கொலீஜியம். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, ஓகே டன். அடுத்ததுல வந்து தலைமை தணிக்கையாளர், ஆடிட்டர் ஜெனரல நியமிக்கிறார். தலைமை தேர்தல் ஆணையர், சீஃப் எலக்ஷன் கமிஷனர நியமிக்கிறார். 2 தேர்தல் ஆணையர்கள், மொத்தம் 3 பேர் 1+2ன்னு இருப்பாங்க. அவங்கள நியமிக்கிறார். நடுவண அரசு பணியாளர், இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். யுபிஎஸ்சி சேர்மன் இருக்காரு இல்லைங்களா, அந்த யுபிஎஸ்சி சேர்மன யார் அப்பாயிண்ட் பண்ணுவான்னு கொஸ்டின். அப்படியே புக்லேயே இருக்கு பாருங்க, டைரக்ட் கொஸ்டின். நடுவண அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவர் யுபிஎஸ்சி சேர்மன பிரசிடென்ட்டா நியமிக்கிறார். இதர உறுப்பினர்கள், மற்ற நாடுகளுக்கான தூதர்கள். இப்ப நம்ம நாட்டில இருந்து இந்தியாவோட அந்த தூதர் டிப்ளோமேட் ஒருத்தர் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருப்போம்ல. இப்ப அமெரிக்கால இந்திய தூதரகம் இருக்கும். அந்த தூதரகத்தில யார் இருக்கணும்? அவர வந்து குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். உயர் ஆணையர்கள், ஹை கமிஷனர் ஆகியோரை குடியரசுத் தலைவர் நியமிப்பார். இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பார்க்க ஈஸியா தெரியுது. ஆனா இந்த நடுவண் அரசு கொஸ்டின் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இப்ப தான் நானுமே பார்க்குறேன் அது. முன்னாடியே ஹைலைட் பண்ணி வச்சேன். ஆனா கூட இப்ப டைரக்ட்டா அந்த கொஸ்டின் கண்ல படுது. யுபிஎஸ்சி சேர்மன் வில் பி அப்பாயிண்டட் பை ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அது யாரு? குடியரசுத் தலைவர். அப்படியே புக்லேயே இருக்கு. சரி, ஓகே. சட்டமன்றம், லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ். லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ பொறுத்தவரைக்கும், இந்தியாவோட நாடாளுமன்றத்த பொறுத்தவரைக்கும் இந்த கதை வந்து நல்லா கிளியரா புரிஞ்சுக்கோங்க. வருஷம் வருஷம் நாள் கூட்டம். சரி வந்து ஒரு வருஷம் இப்ப 2025 ஆரம்பிக்குதுன்னா, 2025ல நாள் நடக்கும். இப்ப ஜனவரில கூட்டம் நடக்க போறதில்ல. இப்ப பிப்ரவரி 1 அல்லது ஜனவரி 31 அல்லது பிப்ரவரி 2 அந்த மாரி என்ன வந்து ஃபர்ஸ்ட் நாள் கூட்டம் வந்து ஸ்டார்ட் ஆகுதோ, அந்த நாள் கூட்டம் குடியரசுத் தலைவர் பேசி தான் கூட்டத்த ஆரம்பிச்சு வைப்பாரு. அதேபோல கடைசி நாள் கடைசி கூட்டம்னு ஒண்ணு இல்ல. நாள் கூட்டத்த மட்டும் குடியரசுத் தலைவர் பேசி ஆரம்பிச்சு வைக்கிறாரு. அண்ட் சிமிலர்லி ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு டைமோ, இல்ல எப்பயாவது ஒரு டைமோ எலக்ஷன் நடந்து, அந்த எலக்ஷன்ல ஜெயிச்சு வரக்கூடிய கட்சி ஃபர்ஸ்ட்டு பார்லிமென்ட்க்கு வரும்போது குடியரசுத் தலைவர் அட்ரஸ் பண்ணுவாரு. ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதேபோல மாநிலத்திலயும் ஒரு வருஷத்தோட நாள் கூட்டம் ஆளுநர் வந்து பேசுவாரு. புதுசா ஒரு கட்சி ஜெயிச்சு வந்ததுன்னா, அந்த கட்சிய வந்து அட்ரஸ் பண்ணி சட்டமன்றத்தில வந்து பேசுவாரு ஆளுநர். இது இங்க வந்து பிரசிடென்ட். இப்ப நாடாளுமன்றத்தின் புதிய கூட்டத்தொடரை பொதுத் தேர்தலுக்கு பின்னர், எலக்ஷன் நடந்த பின்னர் புது கூட்டத்தொடர் நடக்கும்போது குடியரசுத் தலைவர் துவக்கி வைக்கிறார். ஒவ்வொரு ஆண்டின் எல்லா வருஷமும் ஒவ்வொரு ஆண்டின் நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டம் இவருடைய உரையுடன் தொடங்குகிறது. குடியரசுத் தலைவர் ஆண்டுக்கு இருமுறை நாடாளுமன்றத்தில் அதாவது ஆண்டுக்கு இருமுறை நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார். இது வந்து என்னன்னா, ஒரு ஆண்டுக்கு மொத்தம் 3 முறை நாடாளுமன்றம் கூடும். இந்த பிப்ரவரி மாசம் வர்றது வந்து பட்ஜெட் செஷன். அதுக்கப்புறம் இந்த ஜூன், ஜூலை, 8, 9 இந்த மாசத்துல வரதெல்லாம் வந்து மழைக்காலம், மான்சூன் செஷன். கடைசியில நவம்பர், டிசம்பர்ல வர்றது வந்து வின்டர் செஷன், குளிர்கால கூட்டம். இந்த 3 தரம் வந்து பாராளுமன்றத்த கூட்டி மீட்டிங் நடத்துவாங்க. குறைந்தபட்சம் மினிமம் எத்தன முறையாவது நடத்தியிருக்கணும் அப்டின்னா 2 முறையாவது. அதுதான் குடியரசுத் தலைவர் வந்து ஆண்டுக்கு 2 முறை நாடாளுமன்றத்தை கூட்டுகிறார். அப்ப குறைந்தபட்சம் அதிகபட்சமா ஒரு கூட்டத்திற்கு இன்னொரு கூட்டத்திற்கு நடுவுல 6 மாத இடைவேளை இருக்கலாம். அதுல குறைந்தபட்சம் ஒரு வருஷத்துக்கு 2 முறையாவது அந்த மீட்டிங் வந்து நடந்திருக்கணும். சரி, ஓகே. பொ பொதுத் தேர்தலுக்கு பின்னர் புதிய கூட்டத்தொடரை இவர் வந்து உரையாற்றி துவக்கி வைக்கிறார். மேலும் ஒவ்வொரு ஆண்டின் நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டம் 2 முறை. அதுக்கு அடுத்ததுல வந்து நாடாளுமன்றத்தின் இங்க என்ன சொல்லியிருக்காங்க, அவர் நாடாளுமன்றத்தின் ஒவ்வொரு அவையிலும் ஒரு சட்ட மசோதா நிலுவையில் இருந்தாலும், அது குறித்த செய்தியை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பலாம். பில்ஸ் பெண்டிங் இருந்தா அவரோட ஆக்டிவிட்டி. அதேபோல குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் பெற்ற பின்னரே அனைத்து மசோதாக்களும் சட்டமாகின்றன. அசென்ட் ஆஃப் தி பிரசிடென்ட் அப்படின்னு படிப்போம். ஆர்டிகிள் 111 குடியரசுத் தலைவர் வந்து அந்த மசோதாவுக்கு நாமம் போட்டு விடுறாரு அப்படின்னு சும்மா ஒரு ஷார்ட்கட்டா நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ ஆர்டிகிள் 111 அடிப்படையில ஆர்டிகிள் 111 வந்து என்ன சொல்லுது? மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்ட பிறகு சட்டமாக மாறும். அதுவரைக்கும் அதோட பேர் என்ன? மசோதா. அவர் கையெழுத்து போட்ட பிறகு தான் அதற்கு என்ன பேரு? சட்டம், ஆக்ட் அப்படின்னு பேரு. சரி. நிதி மசோதாவை குடியரசுத் தலைவர் ஒப்புதல் வாங்கி தான் லோக்சபால அறிமுகப்படுத்த முடியும். லோக்சபால தான் அறிமுகப்படுத்தணும். ராஜ்யசபால அறிமுகப்படுத்த முடியாது. மினிஸ்டர் தான் அறிமுகப்படுத்தணும். சரி, ஓகே டன். இரு அவைகளையும் கூட்டி ஜாயிண்ட் சிட்டிங் கொண்டு வரலாம். அதாவது லோக்சபா, ராஜ்யசபாவ ஒண்ணா கூட்டி குடியரசுத் தலைவர் முடிவுக்கு கொண்டு வரலாம். ஏதேனும் ஒரு அவையின் கூட்டத்தை ஜாயிண்ட் சிட்டிங் பத்தி இல்ல. இங்க வந்து அ நாடாளுமன்றத்தில் அறிமுகம் செய்ய முடியாது. நாடாளுமன்றத்தில் இரு அவைகளையோ அல்லது ஏதேனும் ஒரு அவையின் கூட்டத்தையோ இப்போ வந்து லோக்சபா வந்து நடைபெறுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ கொரோனா மாதிரி ஏதாவது ஒரு இப்போ நம்ம என்ன சொல்றோம், பிப்ரவரியிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் கூட்டம் நடக்கும். பட்ஜெட் செஷன் அப்படின்னு சொல்லி எல்லா அ எம்பியும் வர சொல்லிறோம். இந்தியா முழுவதும் இருந்திருப்பாங்கல்ல, எல்லா எம்பியும் வர சொல்லியாச்சு. ஆனா, திடீர்னு அந்த கூட்டத்த வந்து எண்ட் பண்ணணும். அதாவது முடிக்கணும். ஏதோ ஒரு காரணத்தினால கொரோனா மாரி ஏதோ பிரச்சனை, இல்ல ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, நேஷனல் எனிதிங் ஏதாவது ஒரு அது முடிக்கணும்னா குடியரசுத் தலைவர் வந்து முடிக்கலாம். ஒத்தி வைக்கிறது வந்து ஸ்பீக்கரே பண்ணிருவாரு.
அது கன்ஃப்யூஸ் பண்ணிக்காதீங்க. நம்ம படிப்போம் ப்ரோராகேஷன் அப்படின்னு சில அதிகாரங்கள் பத்தி படிப்போம். நெறைய இருக்கு அதுல. பட் இப்போதைக்கு ஏதாவது சும்மா ஒரு பெரிய தலைவர்கள் இறந்துட்டாங்க. ஒரு ஒரு 1 நாள் ஒத்தி வைக்கணும். அந்த மாரி இருக்கும்போது, ஒத்தி வைக்கிறது ஸ்பீக்கரே பண்ணுவாரு. முடிவுக்கு கொண்டு வரது. அந்த கூட்டத்தையே ஸ்டாப் பண்ற வேலைய வந்து குடியரசுத் தலைவர் பண்ணுவார். சரி ஓகே டன். அதேபோல மக்களவையின் 5 ஆண்டு காலம் முடியும் முன்னரே அதனை கலைக்க குடியரசுத் தலைவருக்கு அதிகாரம் உண்டு. ஒருவேள வந்து மெஜாரிட்டி இல்ல அப்படின்னு அவரு நினைச்சார் அப்படின்ட்டுனா, அந்த கூட்டத்தை அதாவது பிரைம் மினிஸ்டர் சார்ந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு மெஜாரிட்டி இல்ல அப்படின்ட்டுனா, அது கலைக்கலாம் வாய்ப்பு இருக்கு. சரி ஓகே டன். அதேபோல 12 பேத்த வந்து ராஜ்யசபாக்கு நியமிக்கிறாரு. 2 பேர வந்து அ லோக்சபாக்கு நியமிக்கிறாரு. இது வந்து இப்ப கிடையாது. 104வது சட்ட திருத்தம் 2020 சொல்லியிருந்தோம். நிதி ஃபினான்ஷியல் பவர்ஸ். ஃபினான்ஷியல் பவர்ஸ்ல வந்து இந்திய அவசரகால நிதியினை கன்டிஜென்சி ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவோம். கன்டிஜென்சி ஃபண்ட் வந்து இவரு தான் பார்த்துக்கிறாரு. குடியரசுத் தலைவர்ட்ட தான் இருக்கும். அதேபோல கிராண்ட்ஸ் வந்து அதாவது இவரோட பரிந்துரையின்றி அந்த கிராண்ட்ஸ் இத கொண்டு வர முடியாது. மானிய கோரிக்கைகளை கொண்டு வர முடியாது. அதேபோல வந்து 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நிதிக்குழு, ஃபினான்ஸ் கமிஷன் ஆர்டிகிள் 200 இதெல்லாம் ஆர்டிகிள் படிக்கணும். பட்ஜெட் 112, மணி பில் 110 அதேபோல வந்து 117 ஃபினான்ஸ் பில்லு. 5 ஆண்டுக்கு ஒரு முறை நிதிக்குழு, ஃபினான்ஸ் கமிஷன் இது பேரு. இது மாரி 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நியமிக்கிறாரு. இதெல்லாம் படிக்கணும். எல்லாமே ஆர்டிகிளோட சேர்த்து படிக்கணும். இங்க சும்மா வந்து அந்த நேம்ஸ் மட்டும் குடுத்துருக்காங்க. அது ஒரு முறை பார்த்து வச்சுக்கோங்க. ஆர்டிகிளோட சேர்த்து நம்ம சிலபஸ் வைஸ் படிச்சிருப்போம்ல, கிளாஸ் எடுக்கிறோம்ல, அதில வந்து கிளியர் கட்டா பேசியிருப்போம். நீதி ஜுடிஷியல் பவர் 72 என்ன சொல்லுது? மன்னிக்கும் அதிகாரம். மன்னிக்கும் அதிகாரத்தில சில டைப்ஸ் எல்லாம் இருக்கு. ஒத்தி வைக்கிறது, தள்ளி வைக்கிறது, ஒரு விதமான தண்டனையை இன்னொரு விதமான தண்டனையாக மாற்றுவது, முழுமையாக மன்னிப்பது அதெல்லாம் இருக்கு. ஆர்டிகிள் குடுத்துட்டாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ 72 எத பத்தி பேசுது? முழுமையாக மன்னிக்கும் அதிகாரம் என்ன? பார்டனிங் பவர். அது வந்து குடியரசுத் தலைவருக்கு இருக்கு. மன்னிப்பு வழங்கும் அதிகாரம். மிலிட்டரி பவர் 52 கிளாஸ் 2 என்ன சொல்லுது அப்படின்ட்டுனா, இது வந்து முப்படைகளின் தளபதி அப்படின்னு சொல்லி 52 நிர்வாக அதிகாரம் வந்து பேசுது. 53 அதில வந்து 2வது ஆர்டிகிள். 53 1 53 2 53 3 அந்த மாரி வந்து எழுதிட்டு வந்திருப்போம். 53வது ஆர்டிகிள்ல 1, 2, 3ன்னு வரதுல 2வது பாயிண்ட்ல வந்து நம்ம பேசியிருக்கோம். ராஜதந்திர அ ராஜதந்திர அதிகாரம் டிப்ளமேட்டிக் பவர். வேற நாட்டிலருந்து யாராவது வந்தாங்கன்னா, குடியரசுத் தலைவர் தான் ரிசீவ் பண்ணுவாரு. வேற நாட்டுக்கு இந்தியாவோட பிரதிநிதிகள் யாரையாவது அப்பாயிண்ட் பண்ணணும்னா, குடியரசுத் தலைவர் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. வேற நாட்ல போய் இந்தியாவுக்காக ஏதாவது ஒப்பந்தம் போடுறோம். இப்ப ஜப்பானுக்கு போய் புல்லட் ட்ரெயின் வாங்கிட்டு வரோம். நம்ம நாட்ல வந்து அந்த புல்லட் ட்ரெயின போட சொல்லி ஒரு ஒப்பந்தம் போட்டு வரோம்னா, குடியரசுத் தலைவர் பேர்ல தான் அந்த ஒப்பந்தம் போட்டிருப்பாங்க. இன் த நேம் ஆஃப் த அ பிரசிடென்ட். தலைவரின் அதாவது ஒப்பந்தங்கள் குடியரசுத் தலைவரின் பெயரிலேயே நடைபெறுகின்றன. அதுக்கு அடுத்தது வந்து நெருக்கடி நிலை அதிகாரங்கள். 352, 56, 360 மொத்தம் 3 ஆர்டிகள். 3மே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 52 நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வரது. 56 ஸ்டேட் எமர்ஜென்சி பத்தி பேசுது. 60 ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி நிதி மசோதாவ பத்தி பேசுது. ஒரு மாநிலத்தில நிதி அவசர நிலை அப்படிங்கிறது அல்லது இந்தியால நிதி அவசர நிலை அப்படின்னு ஒண்ணு இதுவரைக்கும் வரவே இல்ல, இந்தியாவ பொறுத்தவரைக்கும். அதனால இத விட்டுறலாம். 356யும் 352யும் நெறைய பேசலாம். அதில சிம்பிளா வந்து சில விஷயங்கள் நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்ஸ்லாம் நெறைய மாற்றம் இருக்கு. பட் என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இந்தியா முழுவதும் கொண்டு வந்தா தான் நேஷனல் எமர்ஜென்சி அப்படின்னு கிடையாது. இந்தியாவின் ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு கூட நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வர முடியும். அதுக்கப்புறம் எதுக்கு ஸ்டேட் எமர்ஜென்சி அப்படின்னா, ஸ்டேட் எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்கன்னா, அந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய அ ஆளுங்கட்சி அல்லது ஏதாவது ஒரு கட்சி இன்சார்ஜ்ல இருப்பாங்கல்ல, அவங்கள நீக்கிட்டு ஆளுநர் வந்து பொறுப்பெடுத்துப்பாரு. அதுவே நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வரும்போது, அந்த நிர்வாகம் அப்படியே இருக்கும். ஆனா நேஷனல் எமர்ஜென்சி இருக்கும். 2க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இப்போ மணிப்பூர்ல வந்து ஸ்டேட் எமர்ஜென்சி அறிவிக்கிறாங்க. ஸோ, அப்போ அந்த ஸ்டேட் எமர்ஜென்சிக்கும்போது இப்போ சிஎம் வந்து ராஜினாமா பண்றாரு. அது மாரிலாம் இருக்கு இல்லையா? ஸோ, நெறைய இருக்கு படிக்கலாம். இங்க வந்து கேரளாலயும், பஞ்சாப்லயும் அதிகபட்சமாக 9 முறை வந்து இந்த மாநில அவசர நிலை அமல்படுத்தப்பட்டிருக்கு. அத பத்தி சொல்லியிருப்பாங்க. இது சார்ந்த கேஸ்லாம் இருக்கு. நம்ம படிப்போம். கர்நாடகால வந்து அ எமர்ஜென்சி அறிவிச்சுருவாய்ங்க. அத எதிர்த்து கேஸ் போடுவாங்க. அப்புறம் அதுக்கப்புறம் இந்த எமர்ஜென்சி அறிவிச்சா, மாநில அவசர நிலை அறிவிச்சா, அத வந்து சுப்ரீம் கோர்ட்ல சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. படிப்போம். அதுக்கடுத்ததுல குடியரசுத் தலைவர் நீக்கம் இம்பீச்மென்ட். இம்பீச்மென்ட் பொறுத்தவரையில, குடியரசுத் தலைவரை நீக்கக்கூடிய அளவுக்கு அதிகாரம் படைச்சது எது அப்படின்ட்டுனா பார்லிமென்ட். ஸோ, அப்போ பார்லிமென்ட் தான் இந்தியால உயரிய அதிகாரம். எப்படி? குடியரசுத் தலைவரே நீக்கலாம். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிய நீக்கலாம். ஆனா, பார்லிமென்ட் அப்படிங்கிறது ஒரு தனி நபர் கிடையாது. குடியரசுத் தலைவருக்கு நம்ம நெறைய அதிகாரங்கள் குடுத்திருந்தா கூட, குடியரசுத் தலைவர் அப்படிங்கிறவரு ஒரு தனி நபர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு நெறைய அதிகாரங்கள் இருந்தாலும் கூட, அது ஒரு தனி நபர். ஆனா, பாராளுமன்றம் அப்படிங்கிறது மக்களின் பிரதிநிதிகள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அங்க ஒரு தனிப்பட்ட மனிதனின் முடிவு இல்ல. அங்க மெஜாரிட்டி ஆஃப் த எம்பி என்ன சொல்றாங்க? அப்படிங்கிற அடிப்படையில தான் ஒரு முடிவு எடுக்கப்படுது. அப்ப பாராளுமன்றத்திற்கு தான் அதிக அதிகாரம் இருக்கணும் அப்படிங்கிற மாரி தான் நம்ம அரசியலமைப்பை எழுதியிருக்கோம். இது ஒரு நல்ல ஒரு ஒரு ஆரோக்கியமான விஷயம். ஸோ, அப்போ இங்க நம்ம என்ன பேசுறோம் அப்படின்ட்டுனா, குடியரசுத் தலைவருக்கு வந்து 14 நாளைக்கு முன்னாடி நோட்டீஸ் குடுத்து, அவர் மேல வந்து இம்பீச்மென்ட் மசோதா கொண்டு வந்து, குடியரசுத் தலைவர் நீக்க மசோதா அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்து, அதன் அடிப்படையில வந்து குடியரசுத் தலைவர நீக்கலாம்.
குடியரசுத் தலைவர நீக்கிறது மசோதாவ அறிமுகப்படுத்துறதுக்கே 1/4 வந்து அப்ரூவல் குடுக்கணும். அப்பதான் மசோதாவ அறிமுகமே படுத்த முடியும். அந்த மசோதா பாஸ் ஆகணும்னா 2/3 வந்து சப்போர்ட் பண்ணும். அப்ப 2/3 சப்போர்ட் பண்ணா தான் மசோதா பாஸ் ஆகும். 1/4 சப்போர்ட் பண்ணா தான் அந்த மசோதாவ அறிமுகப்படுத்தவே முடியும். இது மாரிலாம் இருக்கு. அண்ட் அதேபோல அ வ் வேற என்ன சொல்றோம்? அது 1/4 இதெல்லாம் வேறொரு குடியரசுத் தலைவர் வரும் வரை அவர் அந்த பதவியில தொடரலாம். இப்போ குடியரசுத் தலைவரோட பதவி காலம் முடிஞ்ச உடனே அவர் வந்து அந்த இடத்த விட்டு காலி பண்ணிருவாரான்னா, இல்ல இன்னொரு குடியரசுத் தலைவர் வர வரைக்குமே அவர் அந்த பதவி வந்து தொடரலாம். இது அதில பேசியிருப்போம். அதுக்கு அடுத்ததுல துணை குடியரசுத் தலைவரோட பதவி. துணை குடியரசுத் தலைவர பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட்டு ஒரு விஷயம் நல்லா கிளியரா புரிஞ்சுக்கணும். என்னன்னா, குடியரசுத் தலைவர் இல்லாதபோது, குடியரசுத் தலைவரின் பணிகள கவனிக்கிறாரு. அது வந்து துணை குடியரசுத் தலைவரோட வேல. வேற என்ன வேலை செய்றாரு அப்டின்னா, எக்ஸ் அஃபிசோ அப்டின்னு ஒரு வார்த்தை படிப்பீங்க. அது என்ன எக்ஸ் அஃபிசோ சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா அப்டின்னா, அவர் துணை குடியரசுத் தலைவராக பதவி ஏற்கும்போது, தானாகவே அவர் என்னவாயிர்றாரு அப்டின்னா, ராஜ்யசபாவின் சேர்மன் ஆயிர்றாரு. நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ ஒரு 100 பேர் ஒரு இடத்துல உட்காந்துருக்கோம்னு வச்சுக்கோங்க. அப்போ 100 பேர் ஆளுக்கு கத்திக்கிட்டே இருந்தா பேசவே முடியாதுல்ல. அப்ப என்ன பண்றாங்க? யார் பேசணும்? யார் பதில் அளிக்கணும்? யாருக்கு அடுத்து யார் பேசணும்னு சொல்லி இவங்கள லீட் பண்றதுக்கு ஒருத்தர கொண்டு வரோம். அவரு தான் அந்த அவைய வழி நடத்துறாரு. அதுபோல லோக்சபா வழி நடத்துற ஒரு பேரு ஸ்பீக்கர். அதுபோல ராஜ்யசபா வழி நடத்துற ஒரு பேரு சேர்மன். இந்த ராஜ்யசபா வழிநடத்துற சேர்மன் யாரு? வைஸ் பிரசிடென்ட் தான் அந்த ராஜ்யசபா மாநிலங்களவைய வழிநடத்தக்கூடிய சேர்மன். அப்ப துணை குடியரசுத் தலைவராக பதவி ஏற்கும்போதே அவர் வந்து ராஜ்யசபாவின் சேர்மன் ஆயிடுறாரு. ஸோ அதில முதல்ல ஒருத்தர் பேர் படிப்போம். திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள். அங்க திரு ராஜேந்திர பிரசாத் அவர்கள் பத்தி படிச்சிருப்போம். 63வது ஆர்டிக்கிள்ல இருந்து அவர பத்தி பேசுறோம். தகுதிகள் என்னென்ன இருக்கணும்? குடிமகனாக இருக்கணும். 35 வயசு பூர்த்தியா இருக்கணும். அதேபோல வேற எந்த ஒரு வேலையிலும் கவர்மெண்ட் வேலையிலோ இருக்கக்கூடாது. சம்பளம் வாங்கக்கூடாது. மாநிலங்களவையின் உறுப்பினர் ஆவதற்கான குறைந்தபட்ச தகுதிகளை பெற்றிருக்கணும். சொல்லியிருந்தோம். குடியரசுத் தலைவருக்கு லோக்சபாவோட எம்பி ஆகுறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷனோ அது. அதே வந்து வைஸ் பிரசிடென்ட்க்கு ராஜ்யசபாவோட எம்பி ஆகுறதுக்கு என்ன குவாலிஃபிகேஷனோ அது வந்து இருக்கணும். பதவிக்காலம் இப்ப இவரு வந்து ராஜ்யசபாவின் உறுப்பினரா இருப்பாரு. உறுப்பினர் இல்ல, தலைவரா இருப்பாரு. ராஜ்யசபாவோட உறுப்பினர்களுக்கு 6 ஆண்டுகள் பதவிக்காலம். ராஜ்யசபாவின் தலைவர் இவருக்கு வந்து 5 ஆண்டுகள் தான் பதவிக்காலம். பதவிக்காலம் 5 ஆண்டுகள் ஞாபகம் வச்சுக்கணும். ஆர்டிகிள் சொல்லிட்டாங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஞாபகம் வச்சுக்கணும். இங்க 63 பத்தி பேசியிருந்தோம். இங்க 66 கிளாஸ் 1. அதேபோல இங்க என்ன சொல்றோம்? உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவரின் பதவிகள பார்ப்பாரு. எப்ப? குடியரசுத் தலைவரும் இல்லாம, துணை குடியரசுத் தலைவரும் இல்லாம இருந்தா, குடியரசுத் தலைவர் இல்ல. அப்ப அவரோட வேலைய பார்க்க வேண்டிய ஆள் யாரு? துணை குடியரசுத் தலைவர். துணை குடியரசுத் தலைவர் இல்லன்னா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பார்ப்பாரு. இதுவரைக்கும் ஒரே ஒரு முறை அந்த மாரி நடந்திருக்கு. குடியரசுத் தலைவர் வந்து இறந்து போயிடுவாரு. நான் சரியா சொல்றேனான்னு தெரியல. ஜாகிர் உசேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குடியரசுத் தலைவர் இருப்பாரு. அவர் வந்து இறந்து போயிடுறாரு. அவர் இறந்த உடனே அப்போதைய வைஸ் பிரசிடென்ட் யாரு அப்படின்ட்டுனா, வராக வெங்கடகிரி, வி.வி. கிரின்னு ஒருத்தர் இருப்பார். அவரு வந்து வைஸ் பிரசிடென்ட். இப்ப அவரு தான் பிரசிடென்ட்டோட டியூட்டிஸ பார்க்கணும். ஆனா, அவரு என்ன பண்ணிறாருன்னா, தன்னோட வைஸ் பிரசிடென்ட் பதவிய ராஜினாமா பண்ணிட்டு, குடியரசுத் தலைவர் எலக்ஷனுக்கு வந்துர்றாரு. அப்போ குடியரசுத் தலைவர் இறந்துட்டாரு. துணை குடியரசுத் தலைவர் தன்னோட பதவிய ராஜினாமா பண்ணிட்டாரு. இந்த கேப்ப ஃபில் பண்றதுக்காக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அந்த குடியரசுத் தலைவரின் பணிகள வந்து மேற்கொள்றாரு. அதுதான் இந்திய வரலாற்றில ஒரு முறை நடந்தது. அதுக்கப்புறம் வி.வி. கிரி அவர்கள் வந்து ஜெயிச்சு பிரசிடென்ட்டா வந்துருவாரு. ஸோ, அப்போ அந்த பணிகள பார்த்தவர் யாரு அப்படின்னா, எம். இதயத்துல்லா. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர்கள் வந்து 1969ஆம் ஆண்டு இத்தகைய ஒரு நிகழ்வின் போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எம். இதயத்துல்லா குடியரசுத் தலைவராக நியமிக்கப்பட்டிருந்தார். அது வந்து ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சரி, ஓகே டன். அடுத்து வந்து என்னது? இது வந்து அதாவது இன்னொரு துணை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு வர வரைக்கும் இவர் வந்து பதவியில இருப்பாரு. பதவி நீக்கம் அவர் போலவே பார்லிமென்ட்ல வந்து அறிமுகப்படுத்தணும். பார்லிமென்ட்ல இருந்தா மசோதா பாஸ் ஆச்சுன்னா 2/3 ஸ்பெஷல் மெஜாரிட்டி பாஸ் ஆனா தான் இவர வந்து நீக்க முடியும். 14 நாட்களுக்கு முன்னாடியே வந்து சொல்லணும். குடியரசுத் தலைவருக்கும் 14 நாட்களுக்கு முன்னாடியே சொல்லணும். 14 டேஸ் ப்ரியர் நோட்டீஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மசோதா கொண்டு வரதுக்கு முன்னாடி 14 நாட்களுக்கு முன்னாடியே அவர்களுக்கு வந்து அத தெரிவிக்கணும். துணை குடியரசுத் தலைவரின் செயல்பாடுகள். எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் தி ராஜ்யசபா. இவர் தன்ன போலவே மாநிலங்களவையின் தலைவராயிடுறாரு. ஸோ, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். மாநிலங்களவையோட மரபு ஒழுங்குமுறைகளை தீர்மானிக்கிறார். எது செய்யணும், செய்யக்கூடாது. அது மாரியான இது எல்லாத்தையும் இவரு சொல்றாரு. மாநிலங்களவையின் தீர்மானம் அல்லது கேள்விகளை அனுமதிப்பதை முடிவு செய்கிறார். எப்போ எந்த தீர்மானம் கொண்டு வரணும், யார் எப்போ என்ன கேள்வி கேட்கணும், அதுக்கு யார் எப்போ பதில் சொல்லணும், அதெல்லாம் அவர் வந்து லீட் பண்றாரு. ஏதாவது ஒரு பிரச்சனையின் போது அவர் அவையை ஒத்தி வைக்கக்கூடிய பணிகளை செய்றார். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். லோக்சபால ஏதாவது ரொம்ப சத்தம் போட்டுட்டே இருக்காங்க. அவைய ஒத்தி வைக்கிறேன், அட்ஜார்ன் பண்றேன் அப்படின்னா, ஸ்பீக்கரே பண்ணிப்பாரு. அதேபோல ராஜ்யசபாலயும் அப்படிதான். அந்த அவைய ஒத்தி வைக்கணும் அப்படின்ற அப்ப நடந்துட்டு இருக்க அந்த கூட்டத்த ஒத்தி வைக்கணும் அப்படின்ட்டுனா, ராஜ்யசபாவின் தலைவரான வைஸ் பிரசிடென்ட்டே பண்ணிருவாரு. அதிகபட்சமாக 6 மாத காலத்திற்கு அவரது பணிகளை இவர் கவனிப்பார். யாரு? குடியரசுத் தலைவரோட பணிகள அதிகபட்சமாக இவர் எவ்வளோ நாளைக்கு கவனிக்க முடியும் அப்படின்ட்டுனா 6 மாசம். அதுக்குள்ள குடியரசுத் தலைவர் எலக்ஷன் நடத்தி, குடியரசுத் தலைவர் பதவி காலியா இல்லாம அந்த இடத்த நிரப்பிறணும். இது பொதுவாவே இந்தியால இருக்கக்கூடிய எல்லா அந்த பதவிகளுக்கும் இது பொருந்தும். ஒரு எம்.எல்.ஏ வந்து இறந்து போயிடுறாருன்னு வச்சுக்கோங்க. ரொம்ப வயசாயிடுது, இறந்து போயிடுறாரு அப்படின்னா, அந்த எம்.எல்.ஏவோட பதவி காலம் வந்து அதிகபட்சம் 6 மாதங்கள் தான் கேப்பா இருக்கணும். அதுக்குள்ள வந்து எலக்ஷன் நடத்தி அந்த இடத்துக்கு கொண்டு வந்துரணும். எம்பிக்கு அதே தான். குடியரசுத் தலைவருக்கு அதே தான். துணை குடியரசுத் தலைவருக்கு அதே தான். சரி, ஓகே. காஸ்டிங் அவுட்ன்னு ஒண்ணு இருக்கு.
ஆர்டிகல் 100 வந்து இத பத்தி பேசுது. அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு 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 எக்ஸ்ட்ரார்டினரி கேஸ்ல வந்து ஒரு மசோதாவின் மீது வாக்கு எடுக்கும்போது, அ ஆதரவு தெரிவிக்கிறவங்களும், எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்களும் ஈவனா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப 50 பேர் ஆதரவு, 50 பேர் வந்து எதிர்ப்பு. இப்ப வந்து 50 பேர் ஆதரவு தெரிவிச்சுட்டாங்க. 50 பேர் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டாங்க. இப்போ ஓட்டு போடாம ஒருத்தர் இருப்பாரு. அவரு யாரு? சேர்மன், வைஸ் பிரசிடென்ட் வந்து ஓட்டு போடாம இருப்பாரு. இப்ப இவரு எந்த பக்கம் வாக்கு செலுத்துறாரோ, அந்த பக்கம் ஆப்வியஸா மெஜாரிட்டி வந்துற போது. அத தான் நம்ம காஸ்டிங் ஓட்டுங்கிறோம். அப்ப என்னது? இவரு எந்த பக்கம் ஆதரவோ, அத வந்து இவரு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்ட்டுனா தெரிவிச்சுக்கலாம். அப்படின்னா என்னன்னா, 50 பேர் ஆதரவு, 50 பேர் எதிர்ப்பு. அப்போ மசோதா பாஸ் ஆகணுமா, வேண்டாமா அப்படின்னு துணை குடியரசுத் தலைவர் அவர்கள் வந்து முடிவு பண்ணிக்கலாம். ஸோ அதத்தான் காஸ்டிங் வோட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவருடைய முடிவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் அதிகாரம் எவருக்கும் இல்லை. ஏன்னா அந்த ஒரு டை ஏற்பட்டுருச்சு. இவரு தன்னோட வாக்கு செலுத்திடுறாரு. அப்ப ஆப்வியஸா 51 ஓட்டு இன்னொரு பக்கம் வந்துருச்சு. சும்மா நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன். அப்ப அந்த சைடு மெஜாரிட்டி ஆயிடுது. அப்ப அத மறுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கும் கிடையாது. சரி, ஓகே டன். பிரதம அமைச்சர், அரசியலமைப்பு அதாவது அடுத்து நம்ம யார பத்தி படிக்கிறோம் அப்படின்ட்டுனா, பிரைம் மினிஸ்டர் பத்தி படிக்கிறோம். பர்ட்டிகுலரா என்ன ஆர்டிகிள் அப்படின்ட்டுனா 74 கிளாஸ் 1 இதான் பிரதம அமைச்சர பத்தி சொல்லுது. பிரதம அமைச்சர் பத்தி பேசும்போது, அ வெஸ்ட்மினிஸ்டர் அமைப்பு அப்படின்னு சொல்றோம். வெஸ்ட்மினிஸ்டர் அப்படிங்கிறது இங்கிலாந்துல இங்கிலாந்தோட பார்லிமென்ட் பிரிட்டிஷ்காரனோட பார்லிமென்ட் இருக்கக்கூடிய சிட்டி, இடத்தோட பேரு வெஸ்ட்மினிஸ்டர். அதனால நம்ம பார்லிமென்ட்டே நம்ம என்ன முறை அப்படின்னு சொல்றோம்னா, வெஸ்ட்மினிஸ்டர் முறை, வெஸ்ட்மினிஸ்டர் மெத்தட் அப்படின்னு சொல்றோம். ஸோ அது வந்து இங்கிலாந்துல வெஸ்ட்மினிஸ்டர்ல இருக்கு. அதனால அதுக்கு அந்த பேரு, அந்த கதை சொல்லியிருப்பாங்க. குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறாரு. அந்த மெஜாரிட்டி இருக்கக்கூடிய கட்சியின் தலைவர பிரதமராக குடியரசுத் தலைவர் நியமிப்பாரு. அவரோட ஆலோசனையின் பேரில் அமைச்சர்களையும் நியமிப்பாரு. அதேபோல ரகசிய பதவி பிரமாணம் நடக்கும். அது இல்லாம சீக்ரெட் அந்த ரகசிய காப்பு பிரமாணம் நடக்கும். அது இல்லாம வந்து அவர் 6 மாதங்களுக்கு இது என்ன கதைன்னா, இந்த இடத்துல வந்து ஒருத்தர் வந்து எலக்ஷன்லயே நிக்காம பிரதமர் ஆக முடியுமான்னா, ஆக முடியும். பிரதமர் ஆன பிறகு, வேற ஏதாவது ஒரு இந்தியால இருக்கக்கூடிய ஒரு தொகுதியில போயி நின்னு, ஜெயிச்சு, அவர் வந்து மக்களின் பிரதிநிதியா வந்துரணும். அதுக்கு வந்து 6 மாசம் டைம் எடுத்துக்கலாம். இது முதலமைச்சருக்கும் பொருந்தும். ஒரு மக்களின் பிரதிநிதியாகவே இல்லாத ஒருத்தர, முதலமைச்சராக தேர்ந்தெடுத்து, முதலமைச்சர் ஆன பிறகு, அவரு போய் ஒரு ஏதாவது ஒரு தொகுதியில் நின்னு ஜெயிச்சு வந்துரலாம். இல்ல சப்போஸ் ஒருத்தர் வந்து எலக்ஷன்ல நிக்கிறாரு, தோத்து போய்ட்டாரு. ஆனாலும் அவரு முதலமைச்சர் ஆயிடலாம். அதுக்கப்புறம் 6 மாசத்துக்குள்ள ஏதாவது ஒரு தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெறணும். இது ரீசென்ட்டா மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து எலக்ஷன்ல தோத்து போய்ட்டாங்க. ஆனா முதலமைச்சர் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் அந்த அடுத்த ஒரு 6 மாசத்துக்குள்ள ஏதாவது ஒரு தொகுதியில் நின்னு ஜெயிக்கணும். ஸோ அந்த மாரியான கண்டிஷன் பத்தி சொல்றது தான் இந்த 6 மாத காலம். சரி, ஓகே டன். அடுத்து பிரதம அமைச்சரின் செயல்பாடுகளும், கடமைகளும். சட்டப்பிரிவு 78 பிரதமரோட கடமைகள் பத்தி சொல்லுது. அதில மிக முக்கியமா வந்து அரசின் பல்வேறு துறைகளை ஒதுக்கீடு செய்கிறார். எந்த துறைய எந்த அமைச்சர் பார்த்துக்கணும். அத வந்து குடியரசுத் தலைவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அவர் வந்து நியமிப்பாரு. அதேபோல அஜெண்டா குறித்து, அதாவது தான் தலைமை வகிக்கும் அமைச்சரவை கூட்டத்தின் தேதி, நிகழ்ச்சி நிரல், அதோட அஜெண்டாஸ் பத்தியெல்லாம் பிரதமர் தான் முடிவு பண்றாரு. கேபினெட் அமைச்சரவை கூட்டம் நடைபெறாத பொழுது, பிரதம அமைச்சர் தனது மூத்த சகாக்களுடன் அதாவது என்னன்னா, இத வந்து நம்ம கிச்சன் கேபினெட் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லுவோம். கேபினெட் மீட்டிங் இல்லாதபோது, அந்த கேபினெட்லயே இருக்கக்கூடிய முக்கியமான சில நபர்கள வந்து இவரு வந்து கன்சிடர் பண்ணி சில முடிவுகள் எடுக்கணும்னா எடுக்கலாம். பல்வேறு துறைகளின் பணிகளை மேற்கொள் பார்க்குறாரு. நடுவண் அரசின் விவகாரங்கள், சட்டத்திற்கு முன்மொழிவு போன்ற செயல்பாடுகள்ல இவரு ஈடுபடுவாரு. பிரதம அமைச்சர் குடியரசுத் தலைவருக்கும், அமைச்சரவைக்கும் இடையே பாலமாக கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்ன்னு ஒரு டீம் இருக்காங்க. அதேபோல பிரசிடென்ட் இருக்காங்க. இவங்க 2 பேத்துக்கு நடுவுல இந்த தகவல் பரிமாற்றத்த வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து மேற்கோள் குடுக்குறாரு, பண்றாரு. அதேபோல உண்மையான தலைவர், அதாவது ரியல் ஹெட் உண்மையான மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாரு இல்லையா? அதனால உண்மையான தலைவர் அப்படிங்கிறவர் வந்து பிரைம் மினிஸ்டரா இருக்காரு. அதுக்காக லோக்சபாவோட எம்பியா தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. அதேபோல பிரதிநிதியாக பிரதமர் பங்கு கொள்கிறார். சர்வதேச மாநாடுகள், காமன்வெல்த் இது மாரிலாம் ஏதாவது ஒரு மாநாடு நடக்கும்போது, இந்தியாவின் பிரதிநிதியாக பிரதமர் போய் பங்கெடுத்துக்கிறாரு. பிரதமருக்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் பத்தி பேசுறாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான பாயிண்ட்டு. இப்ப தமிழ்நாட்டுல வந்து 234 எம்எல்ஏ. 234 எம்எல்ஏ ஆனா 234 அமைச்சர் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கிறீங்கன்ருக்கேன். அதுபோல லோக்சபால வந்து 550 பேர் இருக்காங்கன்னா, 550 பேரும் அமைச்சர்கள் கிடையாது. அதுல 15% தான் அமைச்சராக இருக்க முடியும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்ப தமிழ்நாட்டின் சட்டமன்றத்தில 234 எம்எல்ஏ அப்படின்னா, 234 பேரு எம்எல்ஏன்னு தான் பேரு. 234 பேரும் அமைச்சர் கிடையாது. இந்த 234 பேர்ல 15% மட்டும் தான் அமைச்சராக இருக்க முடியும். அதுதான் நம்ம இங்க சொல்றோம். 15% மட்டுமே அமைச்சராக இருக்க முடியும். சரி, ஓகே. 3 விதமான அமைச்சர்கள் இருக்காங்க. கேபினெட், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், அதேபோல டெப்டி மினிஸ்டர். தமிழ்ல என்ன சொல்றோம்? ஆட்சிக்குழு அமைச்சர், ராஜாங்க அமைச்சர், இணை அமைச்சர். மொத்தம் 3 விதம். முக்கிய முடிவுகள் எடுக்கிறவங்க எல்லாம் கேபினெட் மினிஸ்டர். இவங்கள வந்து மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ராஜாங்க அமைச்சர்ன்னு சொல்றோம். ஒரு துறை சார்ந்து குடுத்துருவாங்க. இணை அமைச்சர்கள் அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு அசிஸ்டன்ட்டா வேலை செய்ற மாரியான வேலைய செய்வாங்க. சரி, ஓகே. கேபினெட் அப்படிங்கும்போது என்ன பண்றோம்? ஆகியவற்றின் முக்கிய முடிவுகளை எடுக்கிறது. எது? கேபினெட் தான். எல்லா துறை சார்ந்த முக்கிய முடிவு எடுக்கிறவங்களும் கேபினெட் மினிஸ்டர்ஸ் தான். ராஜாங்க அமைச்சர்கள் அப்படிங்கிறவங்க,
இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்ட்டுனா, ஒதுக்கப்பட்ட துறை, ஒரு குறிப்பிட்ட துறை இவங்களுக்குன்னு குடுக்குறாங்க. அந்த துறையோட பொறுப்பு அமைச்சராக செயல்படுகின்றனர். அழைப்பு விடுத்தால் மட்டுமே இவர்கள் அமைச்சரவை கூட்டத்தில் பங்கெடுத்துக் கொள்ள முடியும். கேபினட் மினிஸ்டர்ஸ் பேசிக்கும்போது, பர்ட்டிகுலரா இவங்களோட துறை சார்ந்து பேசுறாங்க. அதனால இந்த மினிஸ்டர கூப்பிடலாம் அப்படின்னு அவங்க விருப்பப்பட்டு அழைப்பு குடுத்தா மட்டும் தான் கலந்துக்க முடியும். இல்லன்னா கலந்துக்க முடியாது. அழைப்புமே அதாவது கலந்துக்கவே முடியாத ஆட்கள் யார் அப்படின்ட்டுனா டெப்டி மினிஸ்டர்ஸு. இவங்க வந்து ராஜாங்க அமைச்சர்களுக்கு ஒப்படைக்கப்பட்ட கடமைகளை செயலாற்றுவதில் இவர்கள் உதவி புரிகின்றனர். அப்போ அதுக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட்டா இருக்காங்க. அவ்வளோதான். ஜஸ்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்காங்க. பார்லிமென்ட் பார்லிமென்ட் பத்தி நெறைய படிக்கணும். நம்ம வந்து சிலபஸ் வைஸ் படிக்கும்போது, பார்லிமென்ட்ல ஃபர்ஸ்ட்டு பார்லிமென்ட் எப்ப கட்ட ஆரம்பிக்கிறாங்க? பிரிட்டிஷ்காரன் எப்ப பார்லிமென்ட் கட்டுறான்? அதுக்கப்புறம் இந்தியா தனக்குன்னு ஒரு பார்லிமென்ட்ட கட்டிக்குது. இப்ப இந்தியா தனக்குன்னு கட்டுன பார்லிமென்ட்ல என்னென்ன இருக்கு? ப்ரோஸ் என்ன? இதில இருக்கக்கூடிய சீட் கெப்பாசிட்டி என்ன? என்னென்ன மாதிரியான டிசைன்ஸ்ல நம்ம கட்டியிருந்தோம்? இது மாரி நெறைய படிக்கணும். எக்கச்சக்கமா இருக்கு இதுக்குள்ள. படிப்போம். இப்போதைக்கு புக்ல இருக்கிற ஃபேக்ட்ஸ் வந்துட்டு முடிச்சுருவோம். 3 பகுதிகள் இருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். இதில வந்து குடியரசுத் தலைவர், அதுக்கப்புறம் ராஜ்யசபா, அதுக்கப்புறம் லோக்சபா. பார்லிமென்ட் அப்படின்ட்டுனா வெறுமனே லோக்சபா, ராஜ்யசபா மட்டும் கிடையாது. பார்லிமென்ட் கம்போசிஷன் ஆஃப் தி பார்லிமென்ட் அப்படிங்கிறதே 3 பேரு. குடியரசுத் தலைவர், லோக்சபா, ராஜ்யசபா ஞாபகத்துல வச்சுக்கணும். அதுக்கப்புறம் மாநிலங்களவை, ராஜ்யசபா பத்தி பேசுறோம். ராஜ்யசபால 250 பேர் வந்து சீட் கெப்பாசிட்டி 238 + 12ன்னு படிப்போம். இதில 12 பேர் வந்து நாமினேட்டட். இந்த 238 வந்து இன்டைரக்ட் எலக்ஷன் மூலமா, இப்போ தமிழ்நாட்டில வந்து எம்.எல்.ஏ இருக்காங்கன்னா, இந்த எம்.எல்.ஏ மூலமா தேர்ந்தெடுக்கப்பட்டு அனுப்பப்படுறவங்க தான் ராஜ்யசபாக்கு போப்போறாங்க. இன்டைரக்ட் எலக்ஷன் மக்கள் தேர்ந்தெடுக்க போறதில்ல. ஸோ, அப்போ இந்த மாரி இன்டைரக்ட் எலக்ஷன்ல வந்த ஒரு 238 பேரு துறை சார்ந்த அறிவு அறிவர்களா, அதாவது துறை சார்ந்த இன்டலெக்சுவலா இருக்காங்கன்னு சொல்லி குடியரசுத் தலைவர் நியமிக்கக்கூடிய ஒரு 12 பேர். இத இங்க சொல்லியிருப்பாய்ங்க. அதேபோல மாநிலங்களவைக்கான தகுதி ஏற்கனவே சொல்லியிருந்தோம். லோக்சபாவுக்கு வரணும்னா 25 வயசு, ராஜ்யசபாவுக்கு வரணும்னா 30 வயசு. இந்திய குடிமகனாக இருக்கணும். வேற எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஊதியம் இல்ல. அதே சமயத்தில எந்த ஒரு சட்டமன்றத்தில உறுப்பினராக இருக்கக்கூடாது. வேற எங்கேயும் லோக்சபா உறுப்பினரா இருக்கிறது, இல்ல எம்.எல்.ஏவா இருக்கிறது, அந்த மாரிலாம் இருந்தா இது வந்து அதாவது பதவி காலியானதாக கருதப்படும். அதுக்கப்புறம் பதவிக்காலம் 6 ஆண்டுகள். 2 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து இது வந்து அப்படியே ரொட்டேஷன்ல வந்து போயிட்டே இருக்கும். தொடர்ந்து வந்து 2 வருஷத்துக்கு ஒரு டைம் வந்து 1/3 வந்து வெளிய போயிட்டே இருப்பாங்க. அடுத்தடுத்து இருந்துட்டே இருக்கும். அப்புட்னா என்னன்னா, லோக்சபா வந்து தன்னோட மெஜாரிட்டிய இழந்துருச்சுன்னா, ஆட்சி கலைஞ்சிரும். திரும்ப எலக்ஷன் நடத்தி வர வரைக்கும் லோக்சபால ஆட்கள் இல்ல. ஆனா ராஜ்யசபா அப்படி இல்ல. எப்போதுமே இருக்கும். 1/3 மட்டும் தான் ரிட்டயர் ஆவாங்க. மீதி 2/3 அப்படியே இருந்துகிட்டே இருப்பாங்க. ஒரு 6 வருஷத்துக்கு ஒரு டைம், 6 வருஷத்துக்கு ஒரு டைம் அப்படியே போயிட்டே இருப்பாங்க. அதனால இது வந்து நம்ம பெர்மனன்ட் ஹவுஸ் அப்படின்னு சொல்றோம். இதுல நெறைய ஸ்டோரி இருக்கு. ஒரு சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா, முதல்ல எப்படி இந்த 6 வருஷத்த 1/3 செட் பண்ணாங்க அப்படின்னு ஒரு கதை இருக்கும். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டா சொல்றேன். சொல்லிர்றேன். விருப்பம் உள்ளவங்க கவனிச்சுக்கோங்க. அதாவது என்னன்னா, இப்ப வந்து ஒரு 90 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க முதல்ல. இதுல வந்து 1/3 ரிட்டயர் ஆகணும். யார் அந்த 1/3 முதல்ல இந்திய அரசியலமைப்பு ஆரம்பிக்கும்போது ராஜ்யசபாவுக்கு ஒரு 90 உறுப்பினர்கள் எடுத்துர்றாங்க. இப்ப இதுலேருந்து ஒரு 1/3 ரிட்டயர் ஆகணும்ல. யார் அந்த 1/3ங்கிறது எப்படி சூஸ் பண்றாங்க அப்படின்னா, குலுக்கல் முறை. குலுக்கி போட்டு அதில யார் பேர் வருதோ அந்த 30 பேத்த வீட்டுக்கு அனுப்பிச்சுடுறாங்க 2 வருஷத்துல. அதுக்கு அடுத்து புதுசா ஒரு 30 பேர் வந்துடுறாங்க. பழைய ஆட்கள் இப்ப 60 பேர் தான் இருக்காங்க. இந்த 60 பேர்ல அடுத்த 1/3 ரிட்டயர் ஆகணும்ல. அது யாருங்கிறதும் குலுக்கல் முறையில தேர்ந்தெடுத்துட்டாங்க. இப்ப 2 வருஷம் பழைய ஃபர்ஸ்ட்டு ஒரு செட் போயாச்சு. அடுத்த 2 வருஷத்துல செகண்ட் செட் போயாச்சு. இப்ப இதுல மீதி 30 பேர் தான் இருக்காங்க. இந்த 2 வருஷம் வரும்போது இவங்க எல்லாருக்கும் 6 வருஷம் பதவிக்காலம் முடிஞ்சுச்சு. அப்ப அந்த 30 பேர் ரிட்டயர் ஆயிடுறாங்க. அப்ப அதுக்குள்ள இவங்க 2வது செட் ஒரு 30 பேரு, 3வது செட் ஒரு 30 பேர். இப்ப முதல்ல வந்தவன் அடுத்த செட் ரிட்டயர், அதுக்கடுத்து வந்தவன் அடுத்த செட், அதுக்கடுத்து வந்தவன் அடுத்த செட். இந்த மாரி அப்படியே ரிட்டயர் ஆயிட்டே இருப்பாங்க. ஸோ இது இப்படி தான் அத ஃபிக்ஸ் பண்றாங்க. இது சும்மா எனக்கு அப்போ படிக்கும்போது ஒரு டவுட் இருந்தது. எப்படி அது வந்து ரொட்டேஷனலா வந்து ரிட்டயர் ஆவாங்க அப்படின்ட்டு. ஸோ அது அது வந்து குலுக்கல் முறையில தான் ஃபர்ஸ்ட்டு தேர்ந்தெடுத்து பண்ணதா நான் படிச்சேன். சரி ஓகே டன். இந்த தேர்தல் சொல்லியிருந்தேன். எம்.எல்.ஏ வந்து வோட் பண்ணுவாங்க. மக்கள் வோட் பண்றதில்ல. ஒற்றை மாற்று வாக்கு. விகிதாச்சாரம் புரொபோர்ஷனல் ரெப்ரசன்டேஷன் முறையில வாக்கெடுத்து இது பண்றாங்க. இவர்கள் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவது இல்லை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். லோக்சபாவோட உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ஒரு மாநிலத்தில உள்ள எம்.எல்.ஏ மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. ராஜ்யசபாவின் உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை. ஒருவேள மாநிலத்தில எம்.எல்.சின்னு இருந்தா, அவங்க வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவது இல்லை. தமிழ்நாட்டில எம்.எல்.சி இல்ல. தமிழ்நாட்டிலேருந்து ராஜ்யசபாக்கு போகக்கூடிய உறுப்பினர்கள் 18 பேரு. 18 பேரும் மக்கள சந்திக்காம இன்டைரக்ட் எலக்ஷன்ல போயிருப்பாங்க. தமிழ்நாட்டிலேருந்து லோக்சபாக்கு போகக்கூடிய உறுப்பினர்கள் 39 பேரு. இந்த 39 பேரும் மக்கள சந்திச்சு எலக்ஷன்ல ஜெயிச்சு போயிருப்பாங்க. மணி பில் பத்தி பேசியிருப்போம். மணி பில் அப்படிங்கிறது வந்து அதாவது இது இந்த என்ன கதை சொல்லியிருக்காங்கன்னா, மணி பில் லோக்சபால மட்டும் தான் அறிமுகப்படுத்த முடியும். லோக்சபால ஒரு மணி பில் அறிமுகப்படுத்தி, ஏதாவது ஒரு மசோதா அறிமுகப்படுத்தி அது லோக்சபா விட்டு வெளிய போகும்போது, இட் இஸ் அ மணி பில் அப்படின்னு ஸ்பீக்கர் சொன்னா தான் அது மணி பில். ஸ்பீக்கர் சொல்லிடுறாரு அப்படின்னா, ராஜ்யசபாக்கு வந்து 14 நாள் டைம். 14 நாளுக்குள்ள ராஜ்யசபா வந்து அந்த பில்ல அக்செப்ட் பண்ணணும். பண்ணாலும் பண்ணலைனாலும் அது குடியரசுத் தலைவருக்கு போயிடும். குடியரசுத் தலைவருக்கு வந்து இந்த பில் போன பிறகு குடியரசுத் தலைவர் வந்து மறுப்பு தெரிவிக்க முடியாது. ஆனா, கையெழுத்திடலாம் அல்லது மறுக்கவும் செய்யலாம். நீங்க வந்து மறுக்க முடியாதுன்னு நெனச்சுக்கக்கூடாது. ஏன்னா, நம்ம குடியரசுத் தலைவர கேட்டு தானே இந்த மசோதா கொண்டு வரோம். அதனால குடியரசுத் தலைவரால மறுக்க முடியாது அப்படிலாம் இல்ல. மறுக்கலாம், ரிஜெக்ட் பண்ணலாம் அல்லது அக்செப்ட் பண்ணலாம்.
மறுபடியும் இத கன்சிடர் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்ப முடியாது. அது சரி ஓகே பேசுவோம். இப்போதைக்கு வந்து இங்க என்ன சொல்றோம் மணி பில் லோக்சபால மட்டும் தான் அறிமுகப்படுத்த முடியும். குடியரசுத் தலைவர கேட்டு தான் அறிமுகப்படுத்தணும். அது ஒரு மினிஸ்டர் தான் அறிமுகப்படுத்தணும். அறிமுகப்படுத்தின பில் வந்து லோக்சபாவ தாண்டும்போது ஸ்பீக்கர் வந்து இட் இஸ் எ மணி பில் அப்படின்னு ரெகக்னைஸ் பண்ணா தான் அது மணி பில். அப்ப ஸ்பீக்கர் தான் மணி பில்ல ரெகக்னைஸ் பண்ணணும். அது ராஜ்யசபாக்கு போனா மாநிலங்களவைக்கு வந்து 14 நாட்களுக்குள் ஒப்புதல் அளிக்கணும். ஒருவேள அளிக்கலனாலுமே அது என்னவாகும் அப்படின்ட்டுனா, அது வந்து குடியரசுத் தலைவரோட ஒப்புதலுக்கு போயிடும். சரி ஓகே டன். மக்களவை, லோக்சபா பத்தி பேசுறோம். லோக்சபால 552 பேர் கெப்பாசிட்டி. 552 பேர்ல ரிசர்வேஷன் இருக்கு. லோக்சபால வந்து ரிசர்வேஷன்ஸ் உண்டு. அத ஞாபகம் வச்சுக்கணும். ராஜ்யசபால ரிசர்வேஷன் கிடையாது. சரி ஓகே டன். இந்த 552 பேர் வந்து இப்ப 550 தான். 2 ஆங்கிலோ இந்தியன் பிரதிநிதிகள் வந்து நீக்கியாச்சு. 104வது சட்ட திருத்தத்தில நீக்கிறோம். மொத்தம் 530. அதுக்கப்புறம் 13 பேர் வந்து யூனியன் பிரதேசங்கள்லேருந்து வராங்க. 530 பேர் ஸ்டேட்டு, 13 பேர் யூனியன் பிரதேசம். 543 543 அது இல்லாம ஆங்கிலோ இந்தியன் பிரதிநிதிகள் 2. மொத்தம் 545 உறுப்பினர்கள் இப்ப இருக்காங்க. மீதி சீட்டு காலியா இருக்கு. வேக்கன்ட். சரி ஓகே டன். 550ல 545 தான் இருக்காங்க. மீதி வந்து 552ல 545 இருக்காங்க. இதில இந்த 2 சீட்டு போக 543 இங்க வந்து 550. ஸோ இது மீதி சீட்டெல்லாம் வேக்கன்ட்டா இருக்கு. என்னென்ன குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்கணும் அப்டின்னா, குடிமகனாக இருக்கணும், 25 வயசு. ராஜ்யசபாக்கு படிச்சோம் 30 வயசு. லோக்சபாக்கு வந்து 25 வயசு. சரி ஓகே டன். அதேபோல அடுத்து வந்து ஏதாவது ஒரு பகுதியின் வாக்காளர் பட்டியலில் இருக்க வேண்டும். இந்த குவாலிஃபிகேஷன் தான் நம்ம வந்து குடியரசுத் தலைவருக்கும் சொல்றோம். குடியரசுத் தலைவர் படிக்கும்போது என்ன சொல்ட்டோம்? லோக்சபா உறுப்பினருக்கு என்ன குவாலிஃபிகேஷனோ அதுதான் குடியரசுத் தலைவருக்குன்ட்டோம். அதே வைஸ் பிரசிடென்ட் படிக்கும்போது என்ன சொல்ட்டோம்? ராஜ்யசபா உறுப்பினருக்கு என்ன குவாலிஃபிகேஷனோ அதான் வந்து வைஸ் பிரசிடென்ட்க்குன்னு சொல்ட்டோம். அப்ப ஏதாவது ஒரு வாக்காளர் பட்டியல்ல இந்தியாவோட ஏதாவது ஒரு ஊர்ல ஏதாவது ஒரு வாக்காளர் பட்டியல்ல அவரோட பேர் இருக்கணும். அதேபோல வந்து எந்த ஒரு கவர்மெண்ட் வேலையிலயோ அல்லது ஏதாவது சம்பளம் வாங்கிட்டு இருக்கக்கூடாது. கேனாட் ஹோல்ட் ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் அல்லது வந்து இயலாதவராகவோ அல்லது மனநிலை சரியில்லாதவராகவோ, பெற்ற கடனை திருப்பி செலுத்த இயலாதவராகவோ இருக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா தெரிஞ்சு வச்சுக்கணும். திடீர்னு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்ட குடுத்து சரியா தப்பான்னு சொல்லி கேட்டு குழப்பி போயிடுவாய்ங்க. மக்களவையின் உறுப்பினர்களின் பதவிக்காலம். மக்களவை அப்படின்ட்டுனா 5 வருஷம். 5 வருஷம் வந்து இருக்கணுங்கிற அவசியம் இல்ல. குறுக்க மெஜாரிட்டி இல்லன்னா, அவங்களோட பதவி காலியாகி போயிடும். ஸ்விம் டுகெதர் அல்லது சிங்க் டுகெதர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆங்கிலத்தில ஒரு ஸ்டேட்மெண்ட்டா சொல்லுவாங்க. ஸ்விம் டுகெதர் அல்லது சிங்க் டுகெதர் அப்படின்னா என்ன? மெஜாரிட்டி இருந்தா எல்லாருக்கும் 5 வருஷம் பதவி காலம். ஒருவேளை யாருக்குமே மெஜாரிட்டி இல்லன்னா, எல்லாரோட பதவி காலமும் போச்சு. மறுபடியும் எலக்ஷன் தான் நடத்தப் போறாங்க. ஸோ, அததான் இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க. 5 ஆண்டுகள். ஆனாலும், அங்க வந்து மெஜாரிட்டி இருக்கணும். ஒருவேளை மெஜாரிட்டி இல்லன்னா, நம்பிக்கையில்லா வாக்கெடுப்பு, நோ கான்ஃபிடன்ஸ் கொண்டு வந்து அது பாஸ் ஆயிடுச்சுன்னா, எல்லாருக்குமே பதவி போயிடும். மறுபடியும் எலக்ஷன் நடத்துவாங்க. மக்களவை தேர்தல் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இந்தியா முழுவதும் எலக்ஷன் நடந்து, இந்தியா முழுவதும் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான் லோக்சபாக்கு வராங்க. வயது வந்து ஒரு வாக்குரிமை தான் நம்ம கடைபிடிக்கிறோம். அப்புட்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு 21 வயசுல இருந்துச்சு. அப்புறம் குறைச்சுட்டோம். இன்னைக்கு வந்து 18 வயசு. 18 வயது ஆனவர்கள் வந்து வாக்களிக்கலாம். அவங்க படிச்சிருந்தாலும், படிக்கலனாலும் வாக்களிக்கலாம். ஸோ இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் தி எஜுகேஷன், இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனிதிங் அது வெறுமனே 18 வயசு ஆயிருந்தா போதும். ஜெண்டர் அது இதெல்லாம் எதுவுமே இல்ல. வெறும் 18 வயசு ஆயிருந்தாலே வாக்களிக்கலாம். ஸோ அதன் அடிப்படையில நம்ம தேர்தல வந்து நடத்துறோம். யுனிவர்சல் அடல்ட் ஃபிரான்சைஸ் வயது வந்து ஒரு வாக்குரிமைன்னு பேரு. மக்களவையின் செயல்பாடுகள். மக்களவையில வந்து மசோதாக்கள பாஸ் பண்றாங்க. நிதி மசோதா உட்பட எல்லாமே மக்களவையில தான் பாஸ் ஆகுது. அதுக்கு அடுத்ததுல வந்து மாநிலங்களவை போலவே மக்களவையும் அதிகாரம் பெற்றது. ஏதாவது ஒரு சட்ட திருத்த மசோதா நிறைவேறுதலும் மாநிலங்களவை போலவே மக்களவைக்கும் சமமான அதிகாரம் உண்டு. இது சும்மா ரொம்ப பேசிக்கான இதான் பாஸ் பண்ணியிருப்பாங்க. துணை குடியரசுத் தலைவர் ஆகியோரை தேர்ந்தெடுக்கும் அதிகாரமும் உண்டு. குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவருக்கு ஓட்டு போடுறாங்கல்ல, அதனால அவங்களுக்கான அந்த எலக்டோரல் காலேஜ்ல வராங்க. நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் லோக்சபால மட்டும் தான் கொண்டு வர முடியும். ராஜ்யசபா அப்படிங்கிறது ஒரு பெர்மனன்ட் ஹவுசிங். நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனுக்கு வேலையே இல்ல. லோக்சபால மட்டும் தான் நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் ஒண்ணு கொண்டு வருவாங்க. 50% மெஜாரிட்டி இருக்கக்கூடிய கட்சி தான் வந்து ஆட்சி பண்ண முடியும். இந்த கட்சியோட தலைவர் தான் இந்தியாவின் பிரதமரா இருப்பாரு. 50% மெஜாரிட்டி இல்ல அப்படின்ட்டுனா, அத வந்து ப்ரூஃப் பண்ண சொல்லி நம்ம நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் கொண்டு வரலாம். தமிழ்நாட்டிலருந்து மாநிலங்களவை ராஜ்யசபாக்கு 18 பேரு, லோக்சபாக்கு 39 பேரு. பாண்டிச்சேரியிலருந்து ஒருத்தர். அதனால தான் 40ம் நமதே அப்படின்னு நம்ம வந்து டயலாக் சொல்லுவோம். இந்த ஸ்பீக்கர் அப்படிங்கிறவர் தான் நம்ம சபாநாயகர் சொல்றோம். லோக்சபாவ வழிநடத்தக்கூடிய ஒரு பேர் வந்து ஸ்பீக்கர். ஸ்பீக்கருக்கு நெறைய பவர்ஸ் இருக்கு. நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். மணி பில் வந்து இட் இஸ் எ மணி பில் அப்படின்னு ரெகக்னைஸ் பண்ண வேண்டிய ஆளே யாரு அப்படின்ட்டுனா ஸ்பீக்கர் தான். சபாநாயகர் பதவி ஒரு முக்கிய இடத்தை வகிக்கிறது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டானது. கூட்டத்திற்கு தலைமை வகிப்பார். இப்போ ராஜ்யசபாவோட ஹெட்டாக வைஸ் பிரசிடென்ட் இருக்காரு. லோக்சபாவோட ஹெட்டாக ஸ்பீக்கர் இருக்காரு. இப்போ 2 பேத்தையும் கூப்பிட்டு ஒண்ணா உட்கார வச்சாச்சு. லோக்சபா, ராஜ்யசபா 2யும் நம்ம ஜாயிண்ட் சிட்டிங் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்து ஒண்ணா உட்கார வச்சாச்சு. இப்ப இந்த ஜாயிண்ட் சிட்டிங்க்கு யாரு தலைமை தாங்குவா? வைஸ் பிரசிடென்ட்டா? அல்லது ஸ்பீக்கரா? அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஜாயிண்ட் சிட்டிங்க்கு ஸ்பீக்கர் தான் தலைமை தாங்குவாரு. வைஸ் பிரசிடென்ட் தலைமை தாங்க மாட்டார். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஜாயிண்ட் சிட்டிங் ஆர்டிகிள் 108. அதேபோல ப
இவரோட பதவி காலியா இருந்தாவோ, அல்லது இவர் ஏதாவது கன்டிஜென்சி ஏதாவது உடம்பு சரியில்ல, அல்லது ஏதாவது ஒரு மாரி எமர்ஜென்சினாவோ, துணை குடியரசுத் தலைவர் வந்து அவரோட பதவிய பார்ப்பாரு. நாடாளுமன்றம் 1 வருஷத்துக்கு 3 முறை கூடுது. பிப்ரவரி மாசத்துல கூடுனா அதுக்கு பேரு பட்ஜெட்டு. அது ஜூலை டூ செப்டம்பர்ல இருந்தா அதுக்கு பேரு மான்சூன். அதே வந்து நவம்பர், டிசம்பர்ல இருந்தா அதற்கு பேரு வந்து நம்ம வந்து குளிர்கால கூட்டம் அப்படின்னு பேர் வைக்கிறோம். சரி, ஓகே, டன். அடுத்தது வந்து நாடாளுமன்றத்தோட அதிகாரங்கள். நாடாளுமன்றம் வந்து இந்தியாவுல கம்ப்ளீட்லி சுப்ரீம். நீங்க வந்து எந்த அளவுக்கு உச்சபட்ச அதிகாரம் படைத்ததுனா, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிய நீக்கலாம். குடியரசுத் தலைவர நீக்கலாம். ஏன் நாடாளுமன்றத்துக்கு நம்ம இவ்வளோ அதிகாரம் குடுக்குறோம்னா, நாடாளுமன்றம் அப்படிங்கிறது ஒரு தனி நபர் கிடையாது. குடியரசுத் தலைவர் ஒரு தனி நபர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அப்படிங்கிறது ஒரு நபர். ஆனா பாராளுமன்றம் அப்படிங்கிறது இட் இஸ் தி கலெக்டிவ் பீப்பிளோட எல்லா பீப்பிளோட பிரதிநிதிகளும் அங்க இருக்காங்க. அங்க 50% அல்லது 75% மெஜாரிட்டில ஒரு மசோதா பாஸ் ஆகும்போது, அது இந்திய மக்களின் ஒப்பீனியனாக தான் அது பார்க்கப்படுது. சரி, ஓகே டன். பதவி நீக்கம் செய்யும் அதிகாரம் பெற்றுள்ளது. மாநிலங்களின் எல்லைகளை பற்றி அமைத்திடவும் நாடாளுமன்றத்திற்கு அதிகாரம் உண்டு. அதாவது ஒரு மாநிலத்தோட எல்லைகள் இப்போ தமிழ்நாடு இருக்குன்னா, தமிழ்நாட்டுக்குள்ள எந்தெந்த ஊர்லாம் இருக்கணும், அல்லது வேற மாநிலத்துக்கு எந்த பகுதிய குடுக்கணும், வேற மாநிலத்திலருந்து எந்த பகுதிய தமிழ்நாட்டுக்கு இணைக்கணும், அந்த முடிவு எடுக்கிறதும் பார்லிமென்ட் தான். அதேபோல இந்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் ஆர்டிகிள் 76 இவர பத்தி பேசுது. இந்தியா சார்பா ஏதாவது ஒரு கேஸ்னா, இந்தியா சார்பா போய் வாதாடக்கூடிய நபர் வந்து இவரு தான். இவருக்கு வந்து லோக்சபா, ராஜ்யசபால பங்கெடுத்துக்கலாம், பேசலாம், வோட் பண்ண முடியாது. இவர் எந்த ஒரு மசோதாவின் மீதும் வாக்களிக்க முடியாது. ஆனா பங்கெடுத்துக்கலாம், பேசுறதுக்கான உரிமை உண்டு. இவரு வந்து மக்களின் பிரதிநிதி இல்ல. ஆனாலும் லோக்சபால பங்கெடுக்கலாம். இவரு வந்து இன்டைரக்ட்டாக மக்களின் பிரதிநிதிகளால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி இல்ல. ஆனாலும் ராஜ்யசபால பங்கெடுத்துக்கலாம், பேசலாம். வோட் மட்டும் பண்ண முடியாது. வாக்களிக்க முடியாது. நாடாளுமன்றத்தின் உறுப்பினர் ஒருவருக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து சலுகைகளும் சட்ட விலக்கு விலக்களிப்புகளையும் இவரும் பெறுகிறார். அவங்களுக்கு என்னென்ன பிரிவிலேஜஸ் இருக்கோ அதெல்லாம் இவருக்கும் உண்டு. அதேபோல அடுத்தது வந்து நீதித்துறை. ஜுடிஷியரி இந்தியால வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி இருக்கு. இண்டிபெண்டன்ட்னா என்னது? யார வேணாலும் கேள்வி கேட்கலாம். அந்த அளவுக்கு வந்து பிரசிடென்ட் கேட்க முடியாது, கவர்னர் கேட்க முடியாது. பட் மற்றபடி இண்டிபெண்டன்ட்டான ஜுடிஷியரி. எந்த அளவுக்கு இண்டிபெண்டன்ட்டான ஜுடிஷியரி இந்தியாவ பொறுத்தவரைக்கும் அப்படின்ட்டுனா, இந்தியாவின் ஜுடிஷியரியால சட்டம் இயற்ற முடியாது. நல்லா கவனிச்சுக்கிறீங்கன்றிருக்கேன். ஆனா, இயற்றப்பட்ட சட்டத்த செல்லாதுன்னு அறிவிக்கலாம். ஜுடிஷியல் ரிவ்யூ. அது வந்து ஒரு சுப்ரீமான ஒரு இது. அதேபோல உரிமைகளையும், சுதந்திரத்தையும் பாதுகாப்பதில் நீதித்துறை மிக முக்கியமான ஒரு ஒரு பங்கு வகிக்குது. இந்திய உச்சநீதிமன்றம் 1950 ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம நார்மலா 1950 ஏதாவது டேட் கேட்டா ஜனவரி 26ன்னு எழுதிருவோம். அது கிடையாது. எலக்ஷன் கமிஷன் வந்து எப்ப ஆரம்பிச்சாங்க அப்படின்னு வேணா நீங்க வந்து கமெண்ட் பண்ணலாம். ஏன்னா, அது கரெக்ட்டா ஜனவரி 26ல வராது. எலக்ஷன் கமிஷன் ஆரம்பிச்ச டேட்ட தான் நம்ம வந்து நேஷனல் வோட்டர்ஸ் டே அப்படின்னு கொண்டாடுறோம். வாக்காளர் தினம் அப்படிங்கிறது எலக்ஷன் கமிஷன் ஆரம்பிக்கப்பட்ட தினம் தான். ஞாபகத்துல வச்சுக்கணும். சரி, அதேபோல உச்சநீதிமன்றம் எப்ப ஆரம்பிக்கிறோம்? 28. உச்சநீதிமன்றம் 35ல ஃபெடரல் கோர்ட் அப்படின்னு சொல்லி கூட்டாட்சி நீதிமன்றம்னு சொல்லி பிரிட்டிஷ்காரன் ஒண்ணு கொண்டு வந்திருப்பான். அத வந்து இது பண்ணி தான் நம்ம 50ல ஜனவரி 28ல இந்திய உச்சநீதிமன்றம் அமைக்கப்படுது. இதோட கம்போசிஷன் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, அன்னைக்கு வந்து 8 நீதிபதிகளை உள்ளடக்கியது. ஒரே ஒருத்தர் வந்து தலைமை நீதிபதியா இருப்பாரு. மற்ற எல்லாரும் நீதிபதியா இருப்பாங்க. இந்த நீதிபதி, தலைமை நீதிபதிய கன்ஃப்யூஸ் பண்ணிக்கக்கூடாது. இதில நெறைய புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கு. இந்திய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக ஒரு பெண் இதுவரைக்கும் இல்லவே இல்ல. நீங்க வந்து இந்தியாவின் பிரதமராக ஒரு பெண் இருந்துட்டாங்க. இந்தியாவின் குடியரசுத் தலைவராக பெண்கள் வந்துட்டாங்க. ஆனா, இந்திய உச்சநீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக ஒரு பெண் இதுவரையில வரல. ஆனா, இந்திய உச்சநீதிமன்றத்தின் நீதிபதியாக, ஜட்ஜாக வந்திருக்காங்க. ஜட்ஜா வந்திருக்காங்க. ஆனா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவாக இதுவரைக்கும் ஒரு பெண் வரல. கிளியரா நோட் பண்ணிக்கணும். ஸோ, அப்போ ஃபர்ஸ்ட்டு 8 பேர். இன்னைக்கெல்லாம் 1+33 அந்த கணக்குல வந்து ஜட்ஜஸ் இருக்காங்க. அதேபோல அப்பாயின்ட்மென்ட் வந்து கொலீஜியம் அப்படின்னு சொல்லி மூத்த நீதிபதிகளின் ஒரு அமைப்பு இருக்கு. அதுக்கு பேர் கொலீஜியம். அவங்க தான் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதாவது அவங்க தான் பரிந்துரை குடுப்பாங்க. பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. பிரசிடென்ட் வந்து இந்தியாவோட முக்கிய பதவிகள் எல்லாத்தையும் பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணுவாரு. அவரோட லெட்டர் பேட்ல தான் அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் வரும். ஆனா, அத பரிந்துரை குடுக்குறது யாரு அப்படின்ட்டோம்னா கொலீஜியம். சரி, ஓகே டன். அடுத்தது. அடுத்தது வந்துட்டு உச்சநீதிமன்ற நீதிபதி ஆகறதுக்கான தகுதி. குடிமகனாக இருக்கணும். இந்த தகுதி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். 5 ஆண்டுகள் உயர்நீதிமன்ற நீதிபதியா இருக்கணும். இல்லன்னா 10 ஆண்டுகள் வந்து வழக்கறிஞராக இருந்திருக்கணும். உச்சநீதிமன்றத்துக்கு தலைமை நீதிபதி ஆகறதுக்கு, அல்லது நீதிபதி ஆகறதுக்கு, உயர்நீதிமன்றத்தில 5 வருஷம் நீதிபதியாகவோ, அல்லது உயர்நீதிமன்றத்தில 10 வருஷம் அட்வொகேட் வழக்கறிஞராகவோ இருந்திருக்கணும். அதேபோல சிறப்பு குடியரசுத் தலைவர் வந்து இவர அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவான நோட் குடுக்கணும். அட்ஹாக் பேசிஸ் டெம்பரரியாவும் அவங்கள வந்து நியமிக்கலாம். தலைமை நீதிபதி டெம்பரரியாவும் நியமிக்கலாம். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கான ரிட்டயர்மென்ட் ஏஜ் வந்து 65 வயசு. உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கான ரிட்டயர்மென்ட் ஏஜ் வந்து 62. உச்சநீதிமன்றத்திற்கு 65. இது கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காய்ங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க. உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியோட ரிட்டயர்மென்ட் ஏஜ் 65. உயர்நீதிமன்றத்திற்கு 62. ஹை கோர்ட் 62. சுப்ரீம் கோர்ட் வந்து 65. சரி, ஓகே டன். அதேபோல உச்சநீதிமன்றம் டெல்லியில தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. இந்தியாவில எந்த பகுதியில வேணாலும் இருக்கலாம். குடியரசுத் தலைவர்ட்ட பர்மிஷன் வாங்கிட்டு, அதற்கு தகுந்த மாதிரி அத கன்சிடர் பண்ணிக்கிட்டு, தன்னோட இடத்த மாத்திக்கிறதுனா கூட மாத்திக்கலாம். அதேபோல உச்சநீதிமன்றத்தின் சில அதிகாரங்கள் அப்படின்னு படிப்போம். இது சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். அதாவது என்னன்னா, இப்ப நமக்கு நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் பிரச்சனைன்னு வச்சுக்கோங்க.
நீங்க நேரா போய் சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு தொடுக்க முடியாது. அது புரியுதுன்றீங்க. ஏன்னா சுப்ரீம் கோர்ட் பார்க்க வேண்டிய முக்கியமான வேலை நெறைய இருக்குல்ல. அப்போ அத வந்து நீங்க போய் முதல்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு. டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்ல உங்களுக்கு சரியா படல. அப்புறம் அடுத்து வந்து அந்த ஸ்டேட்டுக்கான உயர்நீதிமன்றம். அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றத்திலிருந்து உச்சநீதிமன்றம். அப்படி தான் போகணும். இதற்கு பேரு மேல்முறையீட்டு அதிகாரம் அப்படின்னு பேரு. அப்ளியேட் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படின்னு பேரு. சில கேஸஸ் மட்டும் தான் உச்சநீதிமன்றத்தில நேரடியாக போய் வழக்கு தொடுக்க முடியும். எடுத்துக்காட்டா இப்ப கர்நாடகாவுக்கும், தமிழ்நாட்டுக்கும் காவேரி நதிநீர்ல பிரச்சனை. இப்ப 2 மாநிலமும் வந்து கர்நாடக உயர்நீதிமன்றத்திலயும், தமிழ்நாடு உயர்நீதிமன்றத்திலயும் வழக்கு நடத்த முடியாது. அதுக்கு பதிலா என்ன பண்ணும்? கர்நாடக மாநிலமும், தமிழ்நாடும் நேரடியாக எங்க போறாங்க? உச்சநீதிமன்றத்திற்கு போறாங்க. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இந்த கேஸ வந்து என்னன்னு தீர்ப்பு கேட்குறாங்க. அது மாதிரி நாட்டுக்கான மிக முக்கியமான விஷயங்கள மட்டும் தான் உச்சநீதிமன்றம் வந்து எடுத்துக்கும். உச்சநீதிமன்றம் எடுத்துக்கூடிய ஒரே ஒரு கேஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான கேஸ் என்ன அப்டின்ட்டுனா, ஃபண்டமென்டல் ரைட்ஸ். அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்பட்டா, நீங்க வந்து உயர்நீதிமன்றம், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் இந்த மாரி அப்ளியேட்ல தான் போகணுங்கிற அவசியம் இல்ல. நேரடியாக உச்சநீதிமன்றத்துக்கு போலாம். அதனால தான் அடிப்படை உரிமைகளின் பாதுகாவலன் அப்படின்னு உச்சநீதிமன்றத்த படிக்கிறோம். மற்றபடி மற்றபடி சில முக்கியமான கேஸஸ் மட்டும் தான் உச்சநீதிமன்றம் நேரடியாக எடுத்துக்கும். அப்படி நேரடியாக எடுத்துக்கிட்டா, அதுக்கு பேரு ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன். மேல்முறையீட்ல கீழ் கோர்ட்ல இருந்து தான் மேல வரணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, அதற்கு பேரு அப்பிலியேட் ஜூரிஸ்டிக்ஷன். குடியரசுத் தலைவருக்கு ஏதாவது டவுட்னா உச்சநீதிமன்றம் ஆலோசனை சொல்லலாம் அப்படின்னா, அட்வைசரி ஜூரிஸ்டிக்ஷன். வேற ஏதாவது சில அதிகாரம் இருக்குன்னா, அதுக்கு பேர் வந்து மிஸ்செலேனியஸ் ஜூரிஸ்டிக்ஷன். இயற்றப்பட்ட சட்டத்த செல்லாதுன்னு அறிவிக்கக்கூடிய அதிகாரம் இருக்குல்ல, அதுக்கு பேரு ஜுடிஷியல் ரிவ்யூ. நான் பலமுறை சொல்லிட்டேன் இந்த சாப்டர்லயே. சட்டம் இயற்றும் அதிகாரம் உச்சநீதிமன்றத்திற்கு இல்ல. ஆனா இயற்றப்பட்ட சட்டத்தை செல்லாதுன்னு அறிவிக்கிற அதிகாரம் உச்சநீதிமன்றத்திற்கு உண்டு. அது தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதேபோல அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கிறது மாநில சட்டமன்றங்கள்ல இயற்றப்பட்ட சட்டங்களையும் செல்லாதுன்னு அறிவிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கு. மற்றபடி இத நீங்க கிளியரா படிச்சு பார்க்கலாம். ஒரு மாநிலம், அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையேயான சிக்கல், 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு இடையேயான சிக்கல், அடிப்படை உரிமைகள் மட்டும் ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன் நேரா சுப்ரீம் கோர்ட்டுக்கே போலாம். அதேபோல இங்க வந்து அப்ளியேட் ஜூரிஸ்டிக்ஷன் சிவில் அண்ட் கிரிமினல் கேஸஸா இருந்தா, அந்த ஊர்ல இருந்து உச்சநீதிமன்றத்துக்கு நேரா வர முடியாது. அதுக்கு பதிலா அங்கருந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் மேல்முறையீட்ல தான் வந்து உச்சநீதிமன்றத்திற்கு வர முடியும். ஆலோசனை அதிகாரம் குடியரசுத் தலைவரோ, இல்ல மற்ற ஏதாவது முக்கியமான ஏதாவது விஷயமா இருந்தா, குடியரசுத் தலைவருக்கும் இல்ல, ஆளுங்கட்சிக்கும் சரி. குடியரசுத் தலைவருக்கு மட்டும் இல்ல, பிரதமருக்கு கூட ஆலோசனை வழங்கலாம். அந்த மாதிரியான ஆலோசனை வழங்கக்கூடிய பொதுவான சில கருத்துக்கள் சொல்லக்கூடிய அதிகாரம் உண்டு. வேற ஏதாவது ஒரு உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கும் ஆணை இந்தியாவின் அனைத்து பகுதிகளுக்கும் பொருந்தும். குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்று நீதிமன்றத்தின் பொதுவான செயல்முறைகள் ஒழுங்குபடுத்தும் விதிகளையும் உச்சநீதிமன்றம் மேற்கொள்ளலாம். இதெல்லாம் மிஸ்செலேனியஸ் இதர அதிகாரங்கள் அப்படின்னு படிக்கிறோம். ஜுடிஷியல் ரிவ்யூ ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நீதி புனராய்வு அல்லது நீதிமன்ற மறு ஆய்வு அதிகாரம் அப்படின்னு படிக்கிறோம். இங்கிலீஷ்ல வந்து ஜுடிஷியல் ரிவ்யூங்கிற வார்த்தையில சொல்லுவோம். அத வந்து கிளியரா ஞாபகம் வச்சுக்கணும். நடுவண் அரசு மற்றும் மாநிலங்கள் அரசுக்கு இடையேயான பிரச்சனை, அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்படும் சந்தேகங்கள் கருத்து பற்றி தெளிவுபடுத்துதல், அடிப்படை உரிமைகளை பாதுகாத்தல், மாநில சட்டமன்றங்கள் இயற்றும் சட்டங்கள் ஒருவேள வந்து அரசியலமைப்புக்கு முரணாக இருந்தா, அது வந்து செல்லாதுன்னு அறிவிக்கலாம். ஒரு சட்டத்தின் அரசியலமைப்பு சட்டத்திற்கு முரணானது என அறிவிக்கும் அதிகாரம் உச்சநீதிமன்றத்திற்கு உள்ளது. அதுதான் நம்ம நீதி புனராய்வு அல்லது நீதிமன்ற மறு ஆய்வு என்று அறிவிக்கிறோம். சரி, ஓகே டன். அவ்வளோதான் சாப்டர் முடிஞ்சுச்சு. புக் பை கொஸ்டின் ஒரு முறை பார்த்துடலாம். பார்த்துட்டு இந்த சாப்டர வைண்ட் அப் பண்ணிடலாம். டக்கு டக்குன்னு கவனிக்கலாம், கவனிச்சுருங்க. அதாவது கான்ஸ்டிடியூஷனல் ஹெட் அரசியலமைப்பின் தலைவர் யாரு அப்படின்ட்டுனா, இட்ஸ் இஸ் பிரசிடென்ட் குடியரசுத் தலைவர். ஒரு மசோதா, நிதி மசோதா அப்படின்னு. இது வந்து ஒரு மணி பில் அப்படின்னு முடிவு பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்ட்டுனா, குடியரசுத் தலைவர்னு பதில் எழுதக்கூடாது. குடியரசுத் தலைவர் இல்ல, ஸ்பீக்கர். அந்த லோக்சபாவ தாண்டி போகும்போது, இட் இஸ் அ மணி பில் அப்படின்னு அப்ரூவ் பண்ண வேண்டிய ஆள் யாரு அப்படின்ட்டுனா, ஸ்பீக்கர். குடியரசுத் தலைவரை கேட்டு தான் அறிமுகப்படுத்த முடியும். ஆனா, அறிமுகப்படுத்தப்பட்ட மசோதா ஒரு பண மசோதா, மணி பில் அப்படின்னு அப்ரூவ் பண்ண வேண்டிய ஆள் யாருன்னா ஸ்பீக்கர். கன்ஃப்யூஸ் ஆயிறாதீங்க. அதேபோல கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இஸ் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் டூ த அ லோக்சபா. இது வந்து ஒரு சில புத்தகத்தில வந்து அ பிரதமர்னு குடுக்குறாங்க. ஆர்டிக்கிள் 75 அதில வந்து கிளாஸ் 3ல வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கூட்டாக யாருக்கு பொறுப்பானவர்கள் அப்படின்னா, லோக்சபா, மக்களவை. அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்தமாக இதற்கு பொறுப்புடையவர்கள். எதற்கு? மக்களவைக்கு. அதேபோல மக்களவை தேர்தலில் போட்டியிட மக்களவை தேர்தல் லோக்சபாக்கு மினிமம் ஏஜ் 25, ராஜ்யசபாக்கு மினிமம் ஏஜ் 30, குடியரசுத் தலைவராகவோ அல்லது கவர்னராவோ ஆகணும்னா 35, உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ரிட்டயர் ஆகுற வயசு 65, உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ரிட்டயர் ஆகுற வயசு 62. ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்திய மாநிலங்களின் எல்லையை மாற்றியமைக்கும் அதிகாரம் யாருக்கு இருக்கு? பார்லிமென்ட்டுக்கு தான் இருக்கு. அடுத்தது அடுத்து வந்து கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் நிதி நெருக்கடி ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி 360, 356ல ஸ்டேட் எமர்ஜென்சி, 352ல நேஷனல் எமர்ஜென்சி. அதுக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளை நியமிப்பவர் கொலீஜியம் தான் பரிந்துரை குடுக்கும். ஆனா நியமிக்கிறது யாரு? குடியரசுத் தலைவர் தான் நியமிப்பார். கன்ஃப்யூஸ் ஆயிறக்கூடாது. அதேபோல அடுத்தது வந்து குடியரசுத் தலைவரின் ஒப்புதல் இன்றி நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்த முடியாத மசோதா எது அப்படின்ட்டுனா, பண மசோதா விச் இஸ் மணி பில் ஞாபகத்துல வச்சுக்கணும். அதேபோல டேஸ் நாட்டின் உண்மையான தலைவராகவும், நாட்டின் முக்கிய செய்தி தொடர்பாளராகவும் இருக்கிறார் அப்படின்னா பிரதமர். உண்மையான தலைவர் அப்படின்ட்டுனா பிரதமர். பெயரளவு நாமினல் அப்படின்னா தான் பிரசிடென்ட்.
அதேபோல அலுவல் வழியில் மாநிலங்களவையின் தலைவர். அவர் வைஸ் பிரசிடென்ட்டா வரும்போதே எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் ஆஃப் த ராஜ்யசபான்னு படிக்கிறோம். அப்ப அலுவல் வழியில் மாநிலங்களவையின் தலைவர் வந்து யாருங்க? அலுவல் வழியில் மாநிலங்களவையின் தலைவர் வந்து வைஸ் பிரசிடென்ட். நாடாளுமன்ற இரு அவைகளையும் உரையாற்றவும், கூட்டத்தொடரில் பங்கு பெறவும் உரிமை பெற்றவர் வந்து அட்டார்னி ஜெனரல், தலைமை நீதிபதி. ஆனா வாக்களிக்க முடியாது. ஞாபகம் வச்சுக்கணும். அதேபோல உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 65. இதே உயர்நீதிமன்றமா இருந்தா 62. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பாதுகாவலன் யாரு அப்படின்ட்டுனா சுப்ரீம் கோர்ட். சரியான விடை எந்த ஸ்டேட்மெண்ட் பொருந்திருக்கு, பொருந்தலன்னு பார்க்கணும். மாநிலங்களவையின் இது வந்து எண்ணிக்கை வந்து 238 + 12 அதனால 250 கரெக்ட்டு. 12 நபர்கள வந்து நியமிக்கிறார். இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்டு. மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கு 30 வயதிற்கு குறைவாக இருத்தல் கூடாது. ஆமா 30 வயசு கண்டிப்பா இருக்கணும். ஸோ, அப்ப இதுவும் கரெக்ட்டு. மாநிலங்களவை உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். தப்பு. அப்ப ஃபர்ஸ்ட்டு 3 ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்டு. இதுக்கான ஆன்ஸர் என்னது? 1, 2, 3 வந்து கரெக்ட். 1, 2, 3 சரியானவை. அதுக்கடுத்தது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மற்றும் நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயது வந்து 62. இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு. இப்ப தான் படிச்சோம். உச்சநீதிமன்றம் 65, உயர்நீதிமன்றம் 62. அதுக்கடுத்தது 3வது அங்கம் வந்து நீதித்துறை. மொத்தம் 3 படிச்சோம். எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேட்டிவ், ஜுடிஷியரி. அப்போ 3வது அங்கம் வந்து ஜுடிஷியரி. இது கரெக்ட்டு. அதுக்கடுத்தது வந்து அடிப்படை உரிமைகள் தொடர்பான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தின் மேல்முறையீட்டு அப்ளியேட் ஜூரிஸ்டிக்ஷன்ல தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க. பட் அப்படி இல்ல. ஒரிஜினல் ஜூரிஸ்டிக்ஷன்லேயே நேரடியா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போலாம். அடிப்படை உரிமைகளுக்கு மட்டும் அந்த மாரி ஒரு ஸ்பெஷல் இது உண்டு. உச்சநீதிமன்றம் பிறப்பிக்கும் ஆணை இந்தியாவின் அனைத்து பகுதியில் உள்ள நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும். அது சரி. உச்சநீதிமன்றம் தான் இந்தியாவில உள்ள எல்லா நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தக்கூடிய சுப்பீரியரான ஒரு ஆர்கனைசேஷனா இருக்கு. ஸோ விச் இஸ் 1 அண்ட் 2 அண்ட் 4 வந்து கரெக்ட். ஆப்ஷன் ஏ. 2வும் 4ம் கரெக்ட். 1 அண்ட் 3 வந்து தப்பு. 1 அண்ட் 3 வந்து தவறு. அதுக்கடுத்து ஒரு மேட்ச் ஆர்டிகிள் தான். ஆர்டிகிள் 53 குடியரசுத் தலைவர பத்தி பேசுது. எங்க இருக்கு? இந்திய குடியரசுத் தலைவரின் நிர்வாக அதிகாரத்த பத்தி பேசுது. 63 துணை குடியரசுத் தலைவர் பத்தி பேசுது. துணை குடியரசுத் தலைவரின் நிர்வாக அதிகாரம். 356 ஸ்டேட் எமர்ஜென்சி மாநில நெருக்கடி நிலை. 76 அட்டார்னி ஜெனரல் பத்தி பேசுது. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஆர்டிகிள் மிஸ் பண்ணிறாதீங்க. 352 உள்நாட்டு நெருக்கடி நிலை, நேஷனல் எமர்ஜென்சி கொண்டு வரதுக்கான சிச்சுவேஷன் பத்தி பேசுது. நீங்க மெயின்ஸ் எழுதுற மாரி ஒரு ஐடியால இருந்தீங்கன்னா, இந்த கொஸ்டின கூட படிச்சு பார்த்து அதுக்கு ஆன்ஸர் வந்து ரீகால் பண்ணிக்கணும். அந்த அளவுக்கு புக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ புக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் முடிச்சுட்டோம். நீங்க வந்து அடுத்து வந்து மாநில அரசு இந்த சாப்டர் வந்து பார்க்கலாம். இப்போதைக்கு மத்திய அரசு, யூனியன் கவர்மெண்ட் பத்தின அந்த நடுவண் அரசு பத்தின ஒரு சாப்டர் வந்து முடிச்சாச்சு. பாலிட்டில ஃபர்ஸ்ட் சாப்டர் ஓவர். அடுத்து வந்து 2வது சாப்டர் முடிச்சாச்சு. ஓரளவுக்கு நம்ம ஸ்கூல் புக்க நல்லா வரி வரியா கவர் பண்ணியிருக்கோம். அதனால விருப்பம் உள்ளவங்க இத வந்து நல்லா ப்ராப்பரா யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க் யூ.